ஹாய் கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி. பிரியாணியா? என்ன ப்ரோ பிரியாணியா ப்ரோ? எனக்கு வந்து ரசமும் சிக்கனும் போட்டாங்க ப்ரோ. செம செம. நல்ல கறி சாப்பிட்டு தூக்கத்துல இருக்கேன் ப்ரோ. அப்ப கேஸ் ஸ்டடி பாருங்க. கேஸ் ஸ்டடி தூக்கத்துல வந்து அட்டென்ட் பண்றீங்க. டிவோ ப்ரோ கேஸ் ஸ்டடி பார்க்க வந்திருக்கு அருண் ப்ரோ. இந்த அருண்ன்ற நேம் வச்சவங்க டெடிகேஷனா இருக்காங்க ப்ரோ. பாருங்க பாருங்க ப்ரோ. அருண் ப்ரோ உங்களுக்கும் அதை சேர்த்து நான் சொல்றேன். இந்த அருண் ப்ரோக்கும் சொல்றேன். அருண் எம் ப்ரோக்கும் சொல்றேன். கார்த்திகேயன் ப்ரோ இது டிரான்ஸ்கிரைப் பண்றாராம். திஸ் கால் வித் மை அதுதான் நான் இதுவே கொடுக்க போறேன் ப்ரோ. நான் கட்டிங்க கொடுக்க போறேன் ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கச்சேரி சாரி கேஸ் ஸ்டடி. கச்சேரி ஓகேங்களா? எஸ், இன்னைக்கு ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம குரூப்ல, ரைட்டுங்களா? அவரோட ஒர்க் ஸ்டேஷனோட ஒரு பிக் அமைச்சிருப்பாரு. அதை நீங்க அந்த பிக்கை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். யாருக்கெல்லாம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு? ஒரு சின்ன பாக்ஸ் மேல ஒரு லேப்டாப், ஒரு கவர்மெண்ட் லேப்டாப், அது பக்கத்துல ஒரு புக்கு, ஓகேங்களா? அப்புறம் அவரு நார்மலா ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்கு சிம் போட்டு அந்த நெட் யூஸ் பண்ணி, இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போ 1 lakh per month அச்சீவ் பண்ணியிருக்காரு. 1,13,000 rupees per month. ஓகேங்களா? ஆனா இது ஆக்சுவலா அவர் நிறைய நாள் முன்னாடியே பண்ண வேண்டியது. ஏன் கொஞ்சம் டிலே ஆச்சு? சில டைம் வந்து அவரு உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் சில எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அவர் படிச்சுட்டே இது பண்றாரு. 2, 3 திங்ஸ் எல்லாம் அவரு மேனேஜ் பண்ணி இது பண்ணுது. ஓகேங்களா? ஸோ we deserved, I mean as a members of THPC, எல்லாருக்குமே ஒரு ஒரு ரியாக்ட் போட்டுருங்க. உங்களுக்கு நீங்க ரியாக்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் நான் வருவேன்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எல்லா கேஸ் ஸ்டடியும் நான் வரேன்னு தானே எல்லாருமே சொல்றீங்க. போன கேஸ் ஸ்டடியில அவர் சொன்னாரு நான் வரேன் ப்ரோன்ட்டு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் போட்டிருந்தாரு நான் வரேன் ப்ரோன்ட்டு. ஓகேங்களா? வந்துட்டார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடிக்கு நீங்க எல்லாருமே வரணும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு இன்ஸ்பயரான ஒரு ஸ்டோரியை நம்ம லிசன் பண்ணோம் இல்லைங்களா? ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ஒரு குட்டி கேஸ் ஸ்டடி இது. ஸோ இப்போ தர்மா ப்ரோ வந்து அவரை பத்தி, அவர் என்ன, யாரு, அவர் என்ன, எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ணாரு, எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள எப்படி வந்தாரு, அதை பத்தி நம்ம பேசலாம். எஸ் தர்மா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ப்ரோ. நிறைய நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நிர்மல் ப்ரோ நான் சொல்லிட்டு இருந்தேன். நிறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். தர்மா ப்ரோ வந்து அச்சீவ் பண்ணணும். ஏன்னா வந்து இவர் வந்து நிறைய டைம் வந்து 90K வரைக்கும் வந்திருக்காரு. 90K பர் மந்த், 80K பர் மந்த். நான் ப்ரோ 1 lakh பர் மந்த் பாயிண்ட் இருக்கு தான் நான் வருவேன். எங்களுக்கும் அதுதான் தேவை. ஓகேங்களா? அது எப்படியாவது நான் என்னோட அக்கௌண்ட்ல நான் பார்த்துடணும். அது பார்த்துட்ட பிறகு நான் வருவேன். ஓகேங்களா? அவர் சொன்னாரு. ஆனா ஒரு டைம் எக்ஸாம்ஸ், ஒரு ஹெல்த் இஷ்யூ, அந்த மாதிரி அவரு 1 month 2 month கேப் போயிடும். அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாரு. மறுபடியும் இப்போ அப்படி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் வந்து ஹஸ் பின் அச்சீவ்ட் திஸ் மார்க் ஆஃப் 1 lakh per month. ஓகேங்களா? எஸ் ப்ரோ, தர்மா ப்ரோ, நீங்க உங்களோட இன்ட்ரோடக்ஷன் நம்ம பீப்புள் கொடுங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் ப்ரோ அண்ட் நிர்மல் ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஸோ நீங்க எல்லாமே கண்டிப்பா நான் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. பட் உங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஸோ எஃபர்ட்ஸும் ப்ரோ கண்டிப்பா அதுவும் இருக்கு ப்ரோ. ஸோ 20% எஃபர்ட்னு வச்சுக்கோங்க ப்ரோ. மிச்சது நீங்க சொல்லிருந்தது தான் பண்ணேன். கண்மூடித்தனமா பண்ணேன். பட் சம் சுச்சுவேஷன்ல பண்ண முடியாம போச்சு. பட் அகைன் பண்ணதுனால என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து எப்படி உள்ள வந்தேன்னு கேட்டா, ஒரு 1.5 year பின்னாடி போனோம் ப்ரோ. அதுல வந்து அப்ப வந்து 100 days வந்து லைவ் கிடையாது, ஆட்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப நிர்மல் ப்ரோ ப்ரொஃபைல்ல வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணும்போது அவரு 7 daysல வந்து கிளைண்ட் எடுக்கிற திங்ஸ் ஸோ அந்த இது எப்படி எடுக்கணும்ட்டு அவர் போட்டிருந்தாரு. நான் யோசிச்சேன் எல்லாரும் நம்ம பல மின்ற மாதிரி எடிட் பண்ணி எல்லாம் போடுறாங்க, இவர் என்ன இப்படியே பேசிட்டு இருக்காரு, ஓகே ஏதோ பண்றாரு அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல. பட் பார்த்தேன். ஏன்டா அப்ப சுத்தமா சொல்றேன் எனக்கு காசே கிடையாது. அப்ப ஃபைனல் இயர் உங்களை மாதிரியே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. ஸோ ஃபைனல் இயர் அதான் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு அப்ப எனக்கு மணி வேணும், வீட்டோட நிலைமை சரியில்லை.
என்ன பண்றது தெரியல. நான் அப்ப என்ன இந்த கேன்வா கோர்ஸ் உடைமையில அட்டெண்ட் பண்ணி அதுல இருந்து ஏதாவது எடுக்க முடியுமா, அதுல இருந்து ஏதாவது டிசைன் சர்வீஸ் பண்ணி எடுக்க முடியுமா எடுத்தேன். அப்புறம் பக்கத்துல இருக்க பீப்புள்ஸ்க்கு பண்ணி கொடுத்து 100, 200, 500 அப்படின்னு ஏதாவது வச்சு என்னால சமாளிக்க முடிஞ்சதெல்லாம் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் இது வீட்ல இருந்தே வந்து வேற என்ன வீட்ல இருந்தே வேலை செஞ்சு என்ன ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கு எதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு என்னை சுத்தி கேட்டதுக்கு யாருமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்பயும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆமா. ஆனா நான் நிர்மல் ப்ரோ வீடியோ பார்த்த பிறகு எனக்கு அது சத்தியமா லீட் ஜெனரேஷன் என்னன்னு தெரியாது. ஆ. நான் அப்ப ஏதோ சொல்றாரு, ஓகே எனக்கு பார்க்கும்போது இப்போ ஓகேன்னு தோணுது, உள்ள போவோம் அப்படின்ட்டு 299 நினைக்கிறேன். அப்படிதான் ஆமா. 299 தான் வச்சிருந்தேன். கம்யூனிட்டி. ஸோ ஆமா கம்யூனிட்டியில உள்ள வர்றதுக்காண்டி அப்ப வந்தேன். ஸோ உள்ள வந்த பிறகு நிர்மல் ப்ரோ தெரியும், அருண் ப்ரோ யாருமே தெரியாது. நான் யாரும் எனக்கே தெரியாது. உள்ள யாரு உள்ள வந்து பேசிட்டு இருக்காரு சார் சுத்தமா தெரியாது. அப்ப கம்யூனிட்டிக்குள்ள நிறைய திங்ஸ் போயிட்டு இருக்கும், நிறைய டீச் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும் பிளேஸ்ல இருக்கும் பழையதுல. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, லீட் ஜெனரேஷன் சொல்றாரு, இது இப்போ பிசினஸுக்கு இதனால வந்து ரெவென்யூ வரும்னு சொல்றாரு. ஒண்ணுமே தெரியாது எனக்கு, பிசினஸ்னால என்னன்னு தெரியாது சொல்ல போனா எனக்கு. ஸோ ஆஃப்டர் அந்த மார்ச் எண்டு வீக் நினைக்கிறேன், லாஸ்ட் வீக்ல ஜாயின் பண்ணேன். ஒரு அப்பதான் 3 days சேலஞ்ச்லாம் லைவ் இல்லை அப்பெல்லாம். ஸோ அப்போ வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் நடக்கும். ஸோ அட்டன் பண்ணேன். அப்ப எனக்கு 3 days சேலஞ்சு 99 நினைக்கிறேன், 999 நினைக்கிறேன். இப்போ 500 தான் என்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் 500 தான் போயிருக்கு. இதை சென்ட் பண்றேன், பேலன்ஸ் என்ன முடிஞ்சா நான் ஜாயின் பண்றேன் ப்ரோ அப்படின்றத சொன்னேன். பண்ணுங்க ப்ரோ அப்படின்ட்டு யாரும் ப்ரோ சொன்னார். நான் சென்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணேன். பண்ணி அந்த கேன்வா டிசைன் சர்வீஸ் பண்ணியவும் நான் அந்த 500 ரூபாய் போட்ட காசு பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதை அனுப்புனேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் கேட்டேன், ப்ரோ கேன்வா டிசைனை வச்சு ஹை பேயிங் கிளைண்ட் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். இப்ப கேட்க சேஃபா இருக்கேன், பட் அருண் கேட்டேன். ஸோ அவர் சொன்னது ஒரே ஒரு வாய்ஸ் நோட் போட்டாரு, ப்ரோ இதை வச்சு பாசிபிள் கிடையாது, பட் இந்த இதை நீங்க எடுத்தீங்கன்னா பண்ண முடியும்னாரு. ஸோ ஆஃப்டர் தட் நான் லீட் ஜென்ரேஷனை கத்துக்கிட்டேன், அருண் கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கடுத்து நான் அதிகபட்சம் வாங்கினா 1, 2, 3, 4 கோர்ஸ் இப்போ இந்த 15 days சேலஞ்ச் போச்சு. ஆனா ஈச் கோர்ஸ்லயும் நான் வந்து அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண மணியை விட டபுள் ட்ரிபிள் நான் மணி எடுத்திருக்கேன். என்னோட எம்இ படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கான ஃபீஸ் நான் தான் கட்டினேன், வீட்டில் யார்ட்டையும் கேட்கல. ஸோ நானே படிச்சுட்டு நானே கட்டிக்கிட்டேன். ஸோ இப்படிதான் ப்ரோ வந்துச்சு. ஷார்ட்டா சொல்லிட்டேன், பட் இது லாங். சூப்பர். கண்டிப்பா. ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் ஆஸ்க் திஸ் கொஸ்டின், இல்லைனா இதை வந்து பர்டிகுலரா நீங்க ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஐ வில் ஆஸ்க். ஓகேங்களா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீங்க ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகேங்களா? he was not like a student of only 100 days challenge மட்டும் கிடையாது, பட் அவரு வேற நம்ம எந்த ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணாலும், அவரு எந்த சேலஞ்ச் லான்ச் பண்ணாலும் ஏதாவது ஒன்று ஓகே வாங்குவாரு. ஓகேங்களா? அப்போ ஒரு வாட்டி ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சாரு. என்னன்னா, ப்ரோ நான் வந்து இந்த காசை வந்து சேர்த்து வச்சு இது நான் உங்களுக்கு அனுப்புறேன், நான் உங்களுக்கு மேல இருக்க கான்ஃபிடன்ஸ்ல நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். எப்படி சேர்த்து வச்சாங்கன்னா, ஓகேங்களா, அவங்க ஒய்ஃப் நான் ஒரு ஆட்டோலயோ பஸ்லயோ எங்கேயோ போறதுக்கு கூட மீன்ஸ் போகாம இந்த காசு நம்ம சில திங்ஸ் எதை கூட சாப்பிடாம கூட சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சில திங்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், மீன்ஸ் நான் சொல்றது உண்மை. அவர் சொல்லியிருக்காரு, நான் இது சொல்லாம கூட தெரியும், வெரி லாங் பேக், மேபி 2024 அந்த டைம்ல. ஓகேங்களா? ஸோ சாப்பிடாம கூட ப்ரோ நான் இந்த பர்டிகுலர் கோர்ஸ் நான் வாங்கணும்னு எதெல்லாம் நான் சேவ் பண்ண முடியுமோ, என் ஒய்ஃப் வந்து 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்துட்டு போவாங்க, ஆட்டோக்கு போனால் அந்த காசு செலவாடும், 20 ரூபாய் 30 ரூபாய்லாம் நான் சேர்த்து வச்சு தான் எப்படியெல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த எப்படியா வாங்கினோம். ஏன்னா அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ கிட்ட போனால் எனக்கு ரிசல்ட் வந்துடும், அதுக்கு நான் வந்து சேர்த்து வைக்கணும். அப்படி சேர்த்து வச்சு ஜாயின்ட். ஓகேங்களா? அது ஜாயின் பண்ணி அது கொஞ்ச நாள்லயே வந்துட்டு அந்த காசு எடுத்துட்டாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது மட்டும் சொல்லிடுறேன் ப்ரோ. சோ இப்ப அவங்க நடந்து போறது இல்ல, போறாங்க. ஆனா அப்ப இருந்த சிச்சுவேஷன் எனக்கு அப்படி இருந்துச்சு, நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். அதுவும் நான் ஆனா அதோட இப்ப நல்லாவே எடுத்துட்டு இருக்கேன். சோ இப்ப எங்க விருப்பம் இருந்தா நடந்து போவோம் பாருங்க. அப்போ காசு சேவ் பண்றதுக்கு நடந்துட்டு போனாரு. 20 ரூபாய் மீன்ஸ் அவங்க ஒய்ஃப் 20 ரூபாய் 30 ரூபாய் ப்ரோ 15 ரூபாய் எவ்வளவு சொன்னாரு அப்போ, 15-20 ரூபாய் ஏதோ செலவாகும். அதை நான் வந்து மிச்சம் பண்றதுக்கு ஒய்ஃப் நான் நடந்துட்டே போவாங்க, நான் வந்து கூப்பிட்டுன்னு வருவேன், ஈவினிங் டைம்ல போய் நான் கூப்பிட்டு வருவேன்,
டைம் ஆயிடுச்சுன்னா நான் போய் கூப்பிட்டு வருவேன். ஸோ நடந்துட்டு வருவேன். அப்போ ஜஸ்ட் சேஃப்டி ரீசன் ஃபார் எனி அதர் ரீசன் நான் போய் கூப்பிட்டு வருவேன். ஸோ வில்லேஜ் லைக் அங்கேருந்து எவ்வளோ ஒரு ஐ திங்க் 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் ஏதோ சொன்னார். ஸோ அங்கேருந்து நடந்துட்டு வரணும். அப்போ நான் போயிட்டு கூப்பிட்டு வருவேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெண்டிங் திஸ் 20 rupees ஐ கேன் சேவ் திஸ் ஃபார் லேர்னிங் ஃப்ரம் யூன்றது சொன்னார். அது எனக்கு ரொம்பவே எனக்கு அப்போ வளர்ந்துச்சு. நான் குரூப்ல கம்யூனிட்டியும் நான் போட்டிருந்தேன். அதை ஹைட் பண்ணிடுவோம். எப்பவுமே நம்ம ஹைட் பண்ணிடுவோம். பர்சனல் திங்ஸ் எல்லாம் யார் போட்டோவும் நம்ம ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான அது ஒரு டச்சபிளான ஒரு மொமெண்ட் எனக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஐ டோன்ட் நோ நேற்று தான் அவர் அமிச்சாரு. அந்த ஒரு ஒர்க் ஸ்பேஸோட அந்த போட்டோ எனக்கு இந்த ஸ்பேஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன் ப்ரோ ஒரு இது. ஏன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இப்போ எம்இ படிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க. இதை நீங்க பண்ணணும். ஓகே நம்ம கிட்ட பண்ணணும்னு எந்த மாதிரியான கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு உங்களுக்கு? கான்ஃபிடென்ட் அப்படி எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல ப்ரோ. நான் சொல்றேன் என்னன்றதுன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து 1000 ரூபாய் உங்ககிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணேன். என்கிட்ட அப்ப இருந்தது ஒரு கேன்வா டிசைன் பண்றதுக்கான ஒரு ஸ்கில் மட்டும்தான். ஸோ அதுல நீங்க சொன்னீங்க நீங்க ஸ்ட்ராட்டஜி 3 days சேலஞ்ச் எடுத்தீங்க. அப்ப ரொம்ப சொல்லி கொடுத்தீங்க. ஸோ அதுலயே என்னால மணி எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ அண்ட் மோர் திங் நான் அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ அஸ் எ ஹியூமனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உள்ள வந்து பார்த்ததுல எனக்கு பிடிச்சதுனால எனக்கு ஓகேவா இருக்குது. ஸோ இவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணா எனக்கு கிடைக்குதே ஒன்றும் ஏமாத்திட்டு போலே. ஸோ அதனால நான் பண்ணேன் ப்ரோ. எனக்கு ஃப்ராங்கா சொல்லணும்னா இதாங்க. இப்போவே நான் நீங்க நெக்ஸ்ட் கோர்ஸ் எதுக்குன்னா எனக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த இடத்துலயுமே நீ வந்து வாங்குன்னு சொல்ல மாட்டேன். யாருக்குமே சொல்ல மாட்டேன். இது வாங்காதீங்கன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க லோகேஸ்வர் ப்ரோ ரியாக்ட் பண்ணிருக்காரு பாருங்க. அவர் 1 crore சேலஞ்ச் வாங்கணும்ட்டு அவர் காசெல்லாம் ரெடி பண்ண கேளுங்க வேணா. எஸ்ன்னு போட்டுருங்க ப்ரோ சாட்ல. ப்ரோ நான் 1 crore சேலஞ்ச் நான் சேரணும். காசு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல எல்லாம் பேசிட்டேன். ப்ரோ நீங்க இப்போ சேராதீங்க. அது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நேற்று கூட ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் ஃப்ரம் 100 days சேலஞ்ச் இதுல வந்து அவரு அந்த லேடி வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட் அவங்க என்ன அமிச்சாங்கன்னா இப்படியெல்லாம் யாருன்னா இருப்பாங்களா? அந்த ஆடியோ என்னன்னா அப்புறம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். மேபி அந்த நிர்மல் ப்ரோ வந்து கம்யூனிட்டியில இதுல போடுவார். இன்ஸ்டாகிராம்ல மேபி ஏதாவது எப்பயாவது யூஸ் பண்ணுவார் போல. நான் ஆடியோ மெசேஜ் கேட்டேன். இப்படியெல்லாம் யாருன்னா இருப்பாங்களா? இந்த உலகத்திலே இந்த மாதிரி யாருன்னா மனுஷன் இருப்பாங்களான்னு ஒரு மாதிரி திட்டுற மாதிரி ஆங்கிள் போட்டுட்டு பயப்படாதீங்க ப்ரோ. அப்புறம் பயப்படாதீங்க ப்ரோ. நான் காசு தரேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரிப்ளை பண்ண மாட்டேங்க. சரியா காசு வாங்க மாட்டேங்க. எல்லாருமே இந்த உலகத்துல வந்து 10 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து 20 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு எவ்வளவோ என்னன்னா எல்லாம் புஷ் பண்ணுவாங்க. டக்குன்னு எல்லாம் பண்ணுவாங்க. கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆங்கிள். ஆனா நீங்க நான் காசு போட ரெடியா இருக்கேன் ப்ரோ. இந்த அக்கௌண்ட் அனுப்புங்க. இருங்க சிஸ் அனுப்புறேன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் அனுப்பல. அப்போ உங்களுக்கு காசை விட உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு முக்கியம். இந்த மாதிரியும் பீப்புள் இருக்காங்களா எனக்கு புரியல. இப்பதான் நான் பாக்குறேன். ஸோ இது வரைக்கும் யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. அதனாலதான் நீங்க 100 days சேலஞ்ச் யாருன்னா கால் பண்ணி யாருன்னா எங்க கூட கால் பண்ணி ஜாயின் பண்ண பீப்புள் லைவ்ல நடக்குது. இதெல்லாம் கேஸ் ஸ்டடி எல்லாம் லைவ்ல நடக்கும். யாருன்னா எஸ்ன்னு போட்டுருங்கப்பா. கால் பண்ணி நாங்க கால் பண்ணி உங்களுக்கு பேசி நீங்க அப்பதான் 100 days சேலஞ்ச சேர்ந்துருக்கீங்கன்னா ஒருத்தருனா ஆமா ப்ரோ நான் உங்க கூட பேசியிருக்கேன். பேசிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சேர்ந்தேன். நீங்க சொன்னதுனால தான் நான் வந்து சேல்ஸ் கால் பேசுனீங்க ப்ரோ. ஆமா சேல்ஸ் கால். சேருங்க சொன்னீங்க ப்ரோ. சேருங்க ப்ரோ. நீங்க வாழ்க்கையே மாறிடும் ப்ரோ. 2 கிட்னி இருக்கு. 4 கிட்னியா உங்களுக்கு ஆகிடும் ப்ரோ. 2 கண்ணு 4 கண்ணா ஆகிடும் ப்ரோ. நான் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சொல்லி யாருக்குன்னா சேர்த்து விட்டுருங்கன்னா சொல்லுங்க. யாருக்கும் இது வரைக்கும் கிடையாது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் தர்மா ப்ரோ. ஓகேங்களா. தர்மா ப்ரோ கிட்ட எதுவுமே நம்ம அவரு தோணுச்சுன்னா அவர் வருவாரு. ஓகேங்களா. எஸ் முகமது ப்ரோ கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. 2 முகமது ப்ரோ வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ. ஓகேங்களா. எஸ் ப்ரோ. தர்மா ப்ரோ ஒன் மோர் கொஸ்டின். நிறைய வாட்டி நீங்க 90K 80K வந்து அந்த எக்ஸாம்னாலயோ இல்ல வேற ஃபீவர்னாலயோ ஏதோ ஒரு இதனால நீங்க மறுபடியும் டவுனா போயிடுறீங்க. அப்போ என்ன நினைக்கும் உங்களுக்கு என்ன தோணும் உங்களுக்கு? ப்ரோ அப்ப வந்து என்னோட ப்ரையாரிட்டிஸ் எக்ஸாம்னா எக்ஸாம் இருக்கும், ஹெல்த்னா ஹெல்த்தா இருக்கும் ப்ரோ. ஸோ அதனால அதான் ஒரு ரீசன். ஆனா எனக்கு தெரியும் இதை கன்சிஸ்டன்டா பண்ணாதான் கிடைக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் கன்சிஸ்டன்டா பண்ணதுனால எனக்கு அந்த ரெவன்யூ கிடைச்சிச்சு. ஆஃப்டர் தட் எனக்கு அந்த ப்ரையாரிட்டி கொஞ்சம் ஏன்னா எனக்கு எக்ஸாம் பார்த்தா எம்ஏ எனக்கு முக்கியன்றதுனால ஸோ அங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் டேட்டுக்கு மட்டும் மாறின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வந்தேன். என்ன கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டச் விட்டுருக்கும் அந்த கேப். அப்புறம் வந்த பிறகு அடுத்தடுத்து கேஷ் பண்ண மாதிரி.
நெக்ஸ்ட் நார்மலா கொஸ்டின் வந்து நிறைய பேர் நம்ம 100 டேஸ் சேலஞ்சில் இப்போ சேர்ந்து இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கும் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு இப்போ வேற ஒரு பேஷன் இருக்கு, அது நம்ம இங்க ரிவீல் பண்ணாம வேணாம் அதை பத்தி நம்ம பேசுறது வேணாம். ஸோ இதை பத்தி மட்டுமே நம்ம பேசலாம் ஓகேங்களா. உங்களோட பேஷன் நீங்க நெக்ஸ்ட் அதை அச்சீவ் பண்ணணும்னு இருக்கீங்க. பட் இதுல நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க ஒரு அளவுக்கு. இப்போ 1 lakh per monthன்றதெல்லாம் எவ்வளவு பேருக்கு ஒரு கனவு. அதே மாதிரி 10 வருஷம் வேலை செஞ்சாலும் இன்னுமே வந்து 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 40,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிற பீப்புளும் இருக்காங்க. ஸோ அந்த இதுல வந்து நீங்க 1 lakh per month அச்சீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க நம்மளோட பீப்புளுக்கு இதெல்லாம் பண்ணுங்கப்பா, இதெல்லாம் பண்ணாம இருக்கீங்க, இல்ல அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ சொல்றது இதெல்லாம் கேட்காம இருக்கீங்கன்னா என்ன ஒரு ஃபியூ திங்ஸ்னா எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் திங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ அவுட்ரீச் போட்டாலே வந்துடும் ப்ரோ. டெய்லி வந்து 40 ட்ரை பண்ணலாம். நான் முக்கால்வாசி வந்து 3 days சேலஞ்ச் நீங்க போனஸ் கொடுத்துருப்பீங்க. போனஸ் 1 or 2 எனக்கு தெரியல. பட் அதுல வந்து கால் புக்கிங் இன்க்ரீஸ் பண்றது எப்படி, சேல்ஸ் க்ளோசிங் ரேட் இன்க்ரீஸ் பண்றது எப்படின்றதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த இதுல வந்து நான் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் டேட்டா திங். அது மூலமா பண்ணி போகும்போது அந்த அவுட்கம்ன்றது நல்லாவே வருது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். பிளஸ் வந்து எந்த ஒர்க்குக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கன்றதையும் கொஞ்சம் யோசிக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எதுல இருந்து கிளைண்ட் வருவாங்க, சேல்ஸ் கால் போனா வருவாங்க, அவுட்ரீச் பண்ணாதான் சேல்ஸ் கால் வரும். ஸோ அந்த திங்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ அது ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கும் போது பண்ணிடலாம். 4 hours ஓகேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டேக்கு ட்ரை பண்றேன். பட் எனக்கு அந்த மாதிரி முடியல. 5 to 6 hours ஆகுது. நீங்க ஒர்க் கிளைண்ட்ஸ் ஒர்க் எல்லாம் ஹேண்டில் பண்ணி படிக்கிறீங்க நிறைய உங்களுக்கு. ஏன்னா ஒரு ஃபேமிலி ஒரு குழந்தையும் நல்லா இவரு தான் டேக் கேர் பண்ணிக்கிறாரு வீட்டுல. ஸோ இதெல்லாம் பார்த்து இதை அச்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம நிறையவே அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எவ்வளவோ இருக்கு, டைம் ஃப்ரீயா இருக்கு, வாழ்க்கையில காசு இருக்கு, அப்பா அம்மாவோட காசு இருக்கு, இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஜெயிக்க மாட்டிருக்காங்க. ஆனா இவருக்கு இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது இருந்தாலும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ மெயின் டேக் அவே ஃப்ரம் திஸ் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அவுட்ரீச் பண்ணாதான் கிளைண்ட் வருது ஓகேங்களா. அது ரைட்டான கான்டென்ட் போட்டாலும் வருது, அதுவும் நீங்க கத்துன்னு இருக்கீங்க ரைட்டுங்களா. ஸோ அவுட்ரீச் பண்ணா நம்ம சேல்ஸ் கால் புக் பண்றோம், புக் பண்ணா நம்ம சேல்ஸ் கால் பேசுறோம், பேசினா டீல் க்ளோஸ் ஆகுது. 10 கால ஒரு டீல் க்ளோஸ் ஆகட்டும், 10 காலுமே க்ளோஸ் ஆகுறதுக்கு கிடையாது ரைட்டுங்களா. 10 காலை நீங்க புக் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதை நம்ம பண்றோமா? தட் யூ நீட் டு ஃபோக்கஸ் ஆன். எஸ் ப்ரோ, தர்மா ப்ரோ, நம்ம கம்யூனிட்டி பத்தி வாட் யூ ஃபீல்? ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். ஸோ இதை ஷேர் பண்ணதில்ல உங்ககிட்டயும், பட் நான் இருந்தாலும் சொல்றேன். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் ஒரு பர்சன் எனக்கு தெரியும், ஒரு 1 year தெரியும். நான் அவருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் மணி நல்லா வந்துட்டு இருக்கும்போது, நான் அந்த ஈவெண்ட் 70 அந்த மாதிரி டைம் எடுத்துட்டு வரும்போது அவர் வந்து என்கிட்ட ப்ரோ எனக்கு வந்து இந்த இடத்துல டவுட் இருக்கு, எனக்கு வந்து சரியா ரிசல்ட் எடுக்க முடியல, ஸோ நீங்க எனக்கு கன்சல்டிங் மாதிரி கொடுங்க. 1 month நான் வந்து 3K சம்திங் வாங்கிட்டு கன்சல்டிங் கொடுத்தேன். ஆஃப்டர் தட் எனக்கு தெரியாது அவருக்கு ரெவன்யூ வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ரெவன்யூ வந்து கம்மியா இருக்குன்னு தெரியாது, கம்மியா வாங்கிட்டு இருந்தார். அதை வச்சு சென்னையில எல்லாம் வச்சு ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கம்மியான. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க, மணி வேணாம், நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ எனக்கு அப்போ தோணுச்சு, நான் பண்ணேன், எனக்கு தோணுறத பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அதுக்கடுத்து 0 சம்டைம் ஆனேன், ஒரு இன்பிட்வீன் 2 மாசம். அவரு என் சுச்சுவேஷன் தெரிஞ்சுட்டு அவர் கம்பெனில எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துருக்காரு. அது வந்து ஒரு 18K. கம்யூனிட்டி என்னை பொறுத்தளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு ப்ரோ. ஸோ நான் நிறைய பீப்புள்ஸ் வந்து மற்றவங்களை க்ரோ பண்றதுக்கான ஹெல்ப்பும் பண்றாங்க. ஸோ கம்யூனிட்டில இருந்து நிறைய கத்துக்கலாம் ப்ரோ. நிறைய பீப்புள் நல்ல பீப்புள் இருக்காங்க, நிறைய திங்ஸ் ஷேர் பண்றாங்க. ஸோ நிறைய இது கத்துக்கலாம். சூப்பர் ப்ரோ. கைஸ், அதே மாதிரி இப்பெல்லாம் புதுசாக யார் ஜாயின் பண்ண நம்ம 100 Days சேலஞ்ச் பீப்புளுக்கு அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இது எல்லாமே லைவ் ரைட்டுங்களா. ஸோ அவருக்கு இதுதான் ப்ரோ கொஷின் கேட்பேன் போட்டு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இல்லை அந்த ரெசார்ட் செட்டப் எல்லாம் போட்டு கேமரா ஆங்கிள் 4-5 கேமரா ஆங்கிள் வச்சு அந்த மாதிரி எனக்கு கிடையாது. பாருங்க அவர் எவ்வளோ நார்மலாக இருக்கார், நான் எவ்வளோ நார்மலாக இருக்கேன், நிர்மல் ப்ரோ எவ்வளோ நார்மலாக இருக்காரு. ஓகே, நேச்சுரல்லாம் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. இருக்கிற மாதிரி தான் பேசுறாரு அவரு. அவருக்கு என்ன தோணுதோ அதை பேசுறாரு, அவருக்கு என்ன நடந்திருக்கோ அதை பேசுறாரு ரைட்டுங்களா. எஸ் ப்ரோ, இப்போ 1 lakh per month அச்சீவ் பண்ணுவீங்க ஓகேங்களா. இந்த அச்சீவ் பண்ணதுக்கு இந்த ஒரு 2-3 திங்ஸ் இதுதான் ப்ரோ காரணம்னா, அப்பார்ட் ஃப்ரம் அவுட்ரீச் ஒன்றுன்னு வச்சுங்க வேணாம், இன்னும் ஒரு 2 to 3 திங்ஸ் மென்ஷன் பண்ணோம்னா எதை மென்ஷன் பண்ணுவீங்க? ஓகே,
சேல்ஸ் கால் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு பிசினஸ் ஓனர் வர்றாங்கன்னா, அவங்க 1008 இது பார்த்துருப்பாங்க. நெறைய மார்க்கெட்டரோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க பெயின் என்னன்றத கண்டுபிடிச்சிட்டாலே, அவங்க பெயின சால்வ் பண்ண முடியுன்ற பட்சத்துல நம்மளால சால்வ் பண்ண முடியுன்ற பட்சத்துல நம்ம வந்து பண்ணி குடுக்கலாம். இல்லன்னா இல்லன்ட்டு வந்துரணும். ஸோ வந்துட்டு மத்த யாருக்கு சால்வ் பண்ண முடியுமோ, அத பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அந்த திங். அடுத்து ம். வேற என்ன பண்ணலாம்? சொல்லுங்க. உங்களோட இது ஜர்னிய பாருங்க. இதுதான் ப்ரோ ஒரு 2 ரீசன்னா எந்த ரீசன்? இப்போ ஓகே. அவுட்ரீச் ஒண்ணு சொன்னீங்க. ஓகே. ஸோ சேல்ஸ் கால் ஒண்ணு. இன்னொன்னு ப்ரோ. ஸோ எனக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் நெறையா வேணாம். அந்த ஃபோன் எடுத்துட்டாலே. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். நான் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு, அதுல தான் எல்லாத்தையுமே பார்ப்பேன். மேபி சம் சோசியல் மீடியா கிளையண்ட்டோட காலுக்கு போறதுக்கு முன்னாடி, ப்ராஸ்பெக்ட்டோட காலுக்கு போறதுக்கு முன்னாடி பண்றேன்னா, மொபைல்ல பார்த்தேன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவேன். அதனால லேப்டாப்ல உட்காந்துட்டு அதுக்கு தேவையானதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போவேன். ஸ்க்ரோல் பண்ண மாட்டேன் ப்ரோ. புரியுது. சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் டீப் ஒர்க்கும் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் ஃபாலோ எட்ஜா காலம் நீங்க கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க ஸ்டார்டிங்ல அந்த இதெல்லாம். அது பண்ணுவேன் ப்ரோ. அது இப்பயும் ஃபாலோ பண்றேன் ப்ரோ. நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஃபாலோ பண்ணுவேன் ப்ரோ. அந்த 50 ரெவன்யூ ஜெனரேட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அதுல. அது ஃபாலோ பண்ணாலே அதுலயே எல்லாமே வந்துடும் ப்ரோ. அவுட்ரீச் எது மிஸ் ஆகுதுன்றது அங்கேயே தெரிஞ்சிடும். ஸோ அந்த திங்கும் வந்து ஃபுல்லா இருக்கும். லேப்டாப்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னா நீங்க யூடியூப் பாக்குறீங்க. நான் என்னோட ஒரு சின்ன ஹேக் நான் சொல்லிடுறேன். அது ரொம்ப நாளா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நிர்மா ப்ரோ கூட பார்த்து அதை ஞாபகம் இருக்குன்னு தெரியல. வீட்டுக்கு வரும்போது டைம் பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. டைம் என்னன்னா இப்போ என்ன டைம் இப்போ 4:25ங்களா? நான் வந்து 5:25 வச்சிருப்பேன். ஆக்சுவலா 5:25 பிளஸ் 10 மினிட்ஸ். ஓகேங்களா? இப்போ டைம் வந்து வாட்ச்ல வந்து 5:30. ஓகேங்களா? 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து மைண்ட்ல ஓகே 5:30 ஆயிடுச்சுன்னு தான் நான் வந்து ஒர்க் பண்ணுவேன் தவிர 4:30 4:25ன்றது நான் பார்க்க மாட்டேன். இது வந்து ஒரு ஃபன்னா கூட இருக்கலாம். நான் எக்ஸாம்ல நான் சரியா படிக்க மாட்டேன், எழுத மாட்டேன். அப்பயும் அதே ஒரு பழக்கம் தான் எனக்கு. அப்போ ஒரு வேற மாதிரி பழக்கம். சீக்கிரமா வந்துடலாம் வீட்டுக்குன்ட்டு. ஓகேங்களா? நான் வந்து வாட்ச்ல வச்சு ஒரு ஹவர் மேலேயே வச்சிருப்பேன். அந்த இவங்க வருவாங்க பாத்தீங்களா, லெக்சரர்ஸ் எல்லாம் வந்து அந்த இன்விஜிலேட்டர் வந்து சும்மா செக் பண்றதோ பக்கத்துல நின்று இருப்பாங்களோ. நான் வந்து எல்லாரும் வந்து ஆன்சர் ஷீட்டை மறைப்பாங்க. நான் வந்து என் வாட்சை மறைச்சிட்டு உக்காந்து அவரு பாத்தாங்கன்னா சாக்காடு போறாரு. என்னடா இவ்வளவு டைம் ஆயிருச்சுன்ட்டு. அந்த அளவுக்கு ரியலா இதெல்லாம் நடந்துன்னு தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? உண்மையா தான் சொல்றேன். ஒரு ஹவர் மேலேயே இருக்கும் எனக்கு. அப்போ ஒரு ஹவர் மேல அவங்க யாரும் பார்த்து என்னடா இவ்வளவு டைம் ஆயிடுச்சுன்ட்டு சாக்காடு போறாரு. நான் அந்த வாட்சை மறைச்சுன்னு சும்மா உட்காந்துருப்பேன். ஏன்னா எழுத மாட்டேன். எக்ஸாம்ல ஆன்சர் தெரியாது. அதனால ஓகேங்களா? எஸ் தர்மா ப்ரோ. நம்ம சேலஞ்சஸ்ல நிறைய சேலஞ்சஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. கோர்சஸ் நீங்க எடுத்திருக்கீங்க. இப்போ 1 crore எடுக்கணும்னு நீங்க கேட்டீங்க. ரைட்டுங்களா? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? வேணாம் ப்ரோ. நீங்க 15 டேஸ் எடுங்க. அதுல இருந்து நல்லா வரும். அது சஜஷனா தான் சொன்னீங்க. நீங்க எடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆமா. சோ அவர் காசு ரெடி பண்ணி வச்சிருக்காரு கைஸ். அவர் காசு ரெடி பண்ணிட்டு ப்ரோ நான் காசு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ அனுப்புறேன்னு சொன்னாரு. இப்ப அனுப்புறேன். இப்ப அனுப்புறேன்னு சொன்னாரு. அவருக்கு செட் ஆகாது. இப்போதைக்கு ப்ரோ நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு போதும். நம்ம இப்போ 50 டேஸ் இந்த இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் நம்ம லான்ச் பண்றோம் பாத்தீங்களா? அதுவே போதும் உங்களுக்கு. மாசம் ஒரு 3 ல இருந்து 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு, இல்ல 2-3 லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு அது பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க அதுல வர காசு வேணும்னா சேர்த்து வச்சு யூ கேன் இன்வெஸ்ட். ஸோ இப்படிதான் நாங்க கைஸ் இது டைரக்டா தான் லைவ்ல தான் நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? யாருக்கிட்டையும் நம்ம எதுவுமே வாங்குறது கிடையாது. இஃப் தட் இஸ் நாட் ஹெல்பிங் தெம். நானே சொல்லுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ரோ இது பண்ணாதீங்க, இது எடுத்துங்க. ஏன்னா அவரு காசு போடுறதுக்கு லேக்ல போடுறதுக்கு ரெடியா இருக்கும்போது நாம ஏன் அதை வேணாம் சொல்றோம்? யூ ஹவ் டு. ஆனா நீங்க நிறைய பேர் நானும் சொல்ல வேண்டிய ஒரு இது எடுத்துங்க. எது வேணாலும் எடுத்துங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. தர்மா ப்ரோ இங்க வந்திருக்காருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணனாலதான் வந்திருக்காரு. ஓகேங்களா? நம்ம கேஸ் ஸ்டடிஸ் நிறைய பேர் வந்த பீப்புள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால தான். நான் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம். நிர்மல் ப்ரோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் வாங்கினாலும் அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு திங்ஸ் ப்ரோ. அப்புறம் தர்மா ப்ரோ நம்ம கம்யூனிட்டியில சில திங்ஸ் எல்லாம் நீங்க நடக்கும்போது எல்லாமே வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க ப்ரோ. கவலைப்படாதீங்க ப்ரோ.
இது எல்லாம் ஆஹ் நம்ம கம்யூனிட்டி பீப்புள். ஏன்னா நான் சொல்றது எனக்கு உண்மையா சொல்றேன். எனக்கு கண்ணில் தண்ணியும் வரும். அது சொல்லும் போது எல்லாம் கூட, அது யோசிக்கும் போது கூட வரும். நம்ம கம்யூனிட்டி எதுனால நம்ம பண்றோம்? எல்லாருமே இங்க இருக்கிறது எல்லாமே சிஸ்டர் பிரதர்ஸ். அவங்க எல்லாமே அச்சீவ் பண்ணணும். இதுதான் ஒரே ஒரு கோல். ஆனா அச்சீவ் பண்ண பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, சில பேர் ஓகேங்களா, காம்படிட்டர்ஸ் கூட போயிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. காம்படிட்டர்ஸ்னா அவங்களுக்கு தெரியும், இவங்களு அருண் ப்ரோக்கு, நிர்மல் ப்ரோக்கு இவங்க நிறைய இது பண்றாங்க, காம்படிட்டரா அவங்க நம்மளுக்கு இது பண்றாங்கன்னு தெரியும். ஆனாலும் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்றாங்க. நம்ம அதை பார்த்து நிறைய கொஞ்சம் ஹர்ட் ஆகும். அவரே ஷேர் பண்ணுவார். இல்ல நானும் எப்பயாவது பர்சனலா அவருக்கு ஷேர் பண்ணுவேன். பாருங்க ப்ரோ, இப்படி எல்லாம் பண்றாங்க பீப்புள்ன்ட்டு. ஸோ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்ம கம்யூனிட்டியை ஜஸ்ட் யூஸ் மாதிரி பண்ணிக்காதீங்க. தட்ஸ் ஒன் ரிக்வெஸ்ட். ஓகேங்களா, யூட்டிலைஸ் பண்ணீங்க, நீங்க க்ரோ ஆகுங்க. நேற்று கூட அவர் சொன்னார் ப்ரோ, அவரு இன்னொருத்தர் வந்து நான் வந்து 1 lakh per month அவர் அச்சீவ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், அவர் அச்சீவ் பண்ண வைக்க அவர் கிட்ட வந்துட்டு இருக்காருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. யாரெல்லாம் பண்றீங்க எஸ்ன்னு போடுங்க கைஸ், கமான். நீங்க ஃபர்ஸ்ட் 1 lakh per month அச்சீவ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 3 பேர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. நல்லா இருக்கும் கைஸ். இப்போ நேற்று ஒரு ஸ்பீச்ல நான் சொன்னது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். விஜய் அதில் சொல்லியிருப்பாரு, ஹெல்ப் பண்ணி பாருங்க, நல்லது பண்ணி பாருங்க, சின்ன சின்னதாக கூட இருக்கட்டும், அது கிடைக்கிற சுகம் வேற மாதிரி இருக்கும்ட்டு. யாரை கேட்டுக்கிறேன் அந்த ஸ்பீச், அந்த லைன், சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணா இருக்கட்டும், ரைட்டுங்களா, அது வேற மாதிரி நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் கொண்டு வரும். ஸோ உங்களால ஒரு 2 பேர், அது 2 பேர் கிடையாது, அந்த 2 பேர்ல 5 மெம்பர்ஸா இருக்கலாம், 10 பேரோட லைஃபை நீங்க மாத்துறீங்க, ரைட்டுங்களா. ஒரு 10 பேரோட லைஃபை மாத்துறீங்க. அந்த 10 பேர் மட்டும் கிடையாது, அவங்களோட ஜென்ரேஷனே மாத்துறீங்க. அப்படிதான் நாங்க எங்களோட விஷனை நான் அப்படி வச்சு நாங்க அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். அதுதான் எங்களுக்கு தேவை, வேற எதுவும் கிடையாது. ஒரு 1000 பேர் 1 lakh per month பண்ணி வச்சிட்டோம்னா, ஜஸ்ட் இமேஜின் 1000 பேரோட லைஃப், அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஜென்ரேஷன். இப்ப தர்மா ப்ரோட ஜென்ரேஷன் எல்லாம் எப்படி மாறும்? ஒரு சின்ன ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு லேப்டாப், கவர்மெண்ட் கொடுத்த ஒரு லேப்டாப், வைஃபை கனெக்ஷன் எதுவுமே இல்லை, ரைட்டுங்களா. ஸோ மொபைல் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ண முடியும்னா, அவருக்கு அந்த ஒரு திங்ஸ் எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வந்திருக்கும். அவங்க ஒய்ஃப், அவங்க குழந்தையோட எஜுகேஷனுக்கு அவர் நிறைய நல்ல ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், அவங்களோட ஒரு பேஷனை கொண்டு போகலாம். அவரு நெக்ஸ்ட் ஒரு பேஷன் வச்சிருக்காரு, அந்த பேஷனுக்கான ஒரு ஃபண்டிங் சோர்ஸா இது ஒரு எந்த மணின்றது இருக்கும். ஓகேங்களா, லைஃபை மாறும் கைஸ். ஜஸ்ட் அது மேக் இட். நீங்க ஒருத்தர் எல்லாமே வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க? நம்ம ஒரு படிக்கிறோம் கோர்ஸ், அந்த மாதிரி வாங்குறதுக்கு கோர்ஸ் நிறைய இருக்கு. 299 499 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், 70,000 ரூபாயிலிருந்து 1.5 லட்ச ரூபாய், 2 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கு. நீங்க எது வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனா இது ஒரு கோர்ஸா நீங்க கன்சிடர் பண்ணி நீங்க படிக்காம போனா நோ யூஸ். ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ், மீன்ஸ் நான் சொல்றது காலேஜ், அவங்கெல்லாம் கிரியேட் பண்ணாதது திங்ஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 1 lakh per month எந்த காலேஜ்? ஏன்னா நான் படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா. 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சேலரி கொடுத்துட்டாவே போட்டோ போட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம், 100% பிளேஸ்மெண்ட், இது அதுப்பா இது பண்ணு போட்டு தள்ளுறானுங்க. ஓகேங்களா, அதுவும் 5 பேருக்கு தான் கிடைச்சிருக்கும். இது 15,000 ரூபாய் 20,000 ரூபாய். அப்போ அந்த காலேஜ், பெரிய பெரிய காலேஜ், அவ்வளோ ஒரு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கும், காசு சப்போர்ட் எல்லாமே இருக்கும், ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவங்களுக்கு பெரிய பெரிய விஷயமா இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூட்ஸ், அந்த பெரிய காலேஜஸ்க்கு பண்ண முடியாத திங்ஸை நம்ம பண்ணி வச்சிருக்கோம்னா, அப்போ அது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். அது கூட நீங்க இருக்கீங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், ரைட்டுங்களா. அந்த ஜர்னில நீங்க எல்லாருமே நீங்க வரணும். தர்மா ப்ரோ சொன்னாரு, ப்ரோ அடுத்த வருஷம் நிறைய பேர் 2026ல அவர் வருவாரு. ஓகேங்களா, நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. ஓகே, யாரோ பேசுற மாதிரி தெரிஞ்சு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து அருண்டோட இந்த 1000 பீப்புள் வந்து 1 lakh ருபி per month ஏர்ன் பண்ணுன்றது ஒரு எய்ம். ஸோ நான் நேற்று கேட்டேன் எவ்வளோ கவுண்ட் இருக்கு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது எனக்கு
நான் லாஸ்ட் 1.5 இயரா கம்யூனிட்டில இருக்கேன். எவ்வளவு பேரு வந்துட்டு போயிருக்காங்கன்றது எனக்கு தெரியும் இண்டிவிஜுவலா. எத்தனை பேரு எத்தனை எப்படி பேர் 1 lakh per மாறியிருக்காங்கன்றது month எனக்கு பண்ணிட்டு தெரியும். போயிட்ட பீப்பிள் அவருக்கு சொல்றாரு. எஸ். ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அச்சீவ் பண்ணும்போது ஓகே சூப்பர் பண்ணிட்டாங்க, இவங்களும் இருக்காங்க, நம்மளும் போகணும் அப்படின்னு தோணும். ஸோ ஆஃப்டர் அவங்க அவங்க எப்படி சொல்ற ரீச் பண்ண பிறகு இந்த கிரெடிட் எல்லாம் இன்னொரு பர்சனுக்கு கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி எனக்கே எப்படி சொல்றது ஒரு மாதிரி வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சரியான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் எனக்கு வந்து ஒரு எய்ம் போகணும்னு ஆசை. நான் வந்து ஒரு 5வது படிக்கும்போது நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து எனக்கு ஆசை அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு நான் அதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு வந்து ஒரு 26 வயசு ஆயிடுச்சு. ஆனா அதுல இருந்து ஒரு ஸ்டெப் கூட என்னால போக முடியல. நம்ம மறுபடியும் இந்த பினான்சியல் காரணத்தினால திருப்பி வரும்போது அது எவ்வளவு பெயின்ஃபுல்ன்றது சொல்ல முடியாது. பட் ஒரு டைமும் அருண் ப்ரோ வந்து அந்த நம்பர் போயிட்டு இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்படியே அது குறையும் போது அதை கவுண்ட் பண்ண மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். அதனால அது போயிட்டு வரும்போது அது எவ்வளவு பெயின்ஃபுல்ன்றது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அந்த திங்ஸ் இனிமேல் பண்றவங்க இருக்கிறவங்க பண்ணாம இருந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு தெரியாது. we feel it. நாங்க ஒன்னொன்னும் பண்ணும்போது ப்ரோ 0ல இருந்து வந்திருப்பாங்க ப்ரோ. நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் 0ல இருந்து வந்திருப்பாங்க. 0ல இருந்து 1 lakh 2 lakh 3 lakh 5 lakh எல்லாம் சம்பாதிச்சுட்டு மற்றவங்களுக்கு போயிட்டு கிரெடிட்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்மள ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. மென்ஷன் பண்றது தேவை கிடையாது. அவன் மென்ஷன் பண்ணாதான் நம்மளுக்கு எதுவும் கிடையாது. மீன்ஸ் நிறைய பேர் பண்றாங்க பாத்தீங்களா, ஸ்டோரியில போடுங்க, அங்க போய் போடுங்க, இதுல போய் போடுங்க. அதை பார்த்துதான் நம்மளுக்கு வரணும்னு கிடையாது நம்மளுக்கு. ஆனா அது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு பையனை ஒரு பொண்ணு ஏதோ வளர்த்துட்டு இருப்பீங்க, நல்லா வளர்த்து உங்க பொண்ணு ஒரு பையனை வளர்க்குறீங்கன்னு நினைச்சீங்களா? நல்லா அவங்கள பாவம் எஜுகேஷன் கொடுத்துருப்பீங்க, சாப்பாடு எல்லாமே கொடுத்துருக்கீங்க, கொடுத்துட்டு எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. மற்றவங்க தான் இதெல்லாம் காரணம்லாம் அவங்க தான் காரணம்னா எப்படி இருக்கும்? இதுதான் இவங்க தான் காரணம். எஸ், அதுதான் துரோகம். நம்மளுக்கு எதிரின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, எதிரிய கூட நம்ம மோதி நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா கூடவே இருக்கிற துரோகிகளை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான திங்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்க அப்படியே பட்ட நீங்க அப்படிதான் உங்களை வேணும்னா அவங்க கிட்டயே போயிட்டு யாருக்கிட்டே போய் லேர்ன் பண்ணீங்க. ஏன் இங்க வரீங்க? ரைட்? ஏன் வரீங்க? ஜெயிக்கும். இப்போ ஒருத்தர் அவர் வராருன்னு தெரியல, அவர் வராருன்னு நினைக்கிறேன். அவரு தர்மா ப்ரோவுக்கு அனுப்பிச்சு விட்டு அவரு இங்க இருக்க மாட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா? இருந்தாலும் அட்லீஸ்ட் அவருக்கு தோணுதான். அவர் 2,80,000 rupees per month அச்சீவ் பண்ணிருக்காரு. ப்ரோ ஒரு கேஸ் ஸ்டடி வந்து சொல்லுங்க ப்ரோ நம்ம பசங்களுக்குன்னா, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ரோ. அப்போ எப்படிதான் நம்ம அதை கொண்டு போக முடியும்? ரியலான பீப்புள், நான் நிறைய பேர் ஆட்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரியலான பீப்புள் இப்போ தர்மா ப்ரோ மாதிரி நிறைய பேர் நம்ம 100 days சேலஞ்ச் அச்சீவ் பண்ண பீப்புள் கேஸ் ஸ்டடி போட்டா இவங்க எல்லாமே பேட் யூசர்ஸ். இவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுத்து வர வச்சு பேசினதாமா. கமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. ரியல் பீப்புள் பேசும்போதே போடும்போது அவரோட மெசேஜ் மட்டும் எடுத்துன்னு போய் போட்டா நம்புவாங்களா? கமெண்ட் கேஸ் நம்புவாங்களா? அவரோட மெசேஜ் ஸ்கிரீன் இந்த காலத்துல ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து நாங்க போய் போட்டா நம்புவாங்களா? பண்ணிருக்காரு தானே. 2,80,000 rupees per month எங்க இருந்து 0ல இருந்து ப்ரோ மெசேஜ் எப்படி ப்ரோ பண்றது அது எல்லாமே சொல்லியிருக்கேன், ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவருக்கு இதுதான் ப்ரோ ரீஃபண்ட் பண்ணுங்க, இதுதான் ப்ராப்ளம், எல்லாம் சப்போர்ட் வாங்கி 2,80,000 rupees per month இப்போ அச்சீவ் பண்ணிட்டு ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி கொடுங்க ப்ரோனா, ப்ரோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்போ ஆனா ரூல் நான் சொல்லியிருக்கேன், அந்த ரூல் சொல்லிட்டு பிறகு ப்ரோ நான் தரேன் ப்ரோன்னு சொல்றாரு. வராரான்னு தெரியல, வந்தாருன்னா நல்லது, இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஆஸ் பர் த ரூல். ஓகேங்களா? ஆனா நிறைய பேர் இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஓகேங்களா? நிறைய பேர் 1 lakh per month இன்னும் ஜாஸ்தியா பண்ணிட்டு இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க காசு தான் வாங்குறோமா? யார்கிட்ட ப்ரோ நீங்க 1 lakh per month வாங்கி எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நம்ம டிஹெச்பிசி ஹையரிங் இதுல நம்ம கொடுக்குறோம், யார்கிட்ட ₹1 வாங்கியிருக்கோமா? நான் ரெஃபர் பண்ணேன்ட்டு எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் இன்னிலிருந்து நேற்றுலேருந்து எவ்ரி சிங்கிள் டே அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10 பேருக்கு சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு ₹1,000 இருக்கட்டும், ஒரு ₹500 இருக்கட்டும், இல்லை ₹10,000 இருக்கட்டும், இல்லை ₹50,000 இருக்கட்டும்,
நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல இருந்து நம்ம ₹1 கூட யார்கிட்டயும் வாங்குனது கிடையாது. இதாச்சும் பண்ணி நம்ம பசங்க ஜெயிக்க மாட்டாங்களா? அதான் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம கிட்ட வந்து கத்துக்கிட்டு, ஒண்ணுமே தெரியாத இந்த இடத்துல இருந்து வந்து கத்துக்கிட்டு, அச்சீவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு சொல்றதுக்கு இது கைஸ் என்கிட்ட ஆடியோ மெசேஜ் ப்ரூஃப் இருக்கு. ப்ரோ அவங்க இப்படி ப்ரோ இவங்க எப்படி ப்ரோ என்ன இப்படி ஏமாத்திட்டாங்க ப்ரோ, அப்படி ஏமாத்திட்டாங்க ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, ஓகேங்களா, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் ப்ரோன்ட்டு பிடிச்சி டேக் போடுறாங்க. இதுல லிங்க்டின்ல. ஓகேங்களா, இப்ப யாரை திட்டினாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வந்துட்டு போட்டோ பிடிச்சிட்டு நீங்க தான் இன்ஸ்பிரேஷனு. அப்போ பீப்புள் எவ்வளவு ஒரு இதுவா இருக்காங்க, டிஃபரா இருக்காங்க. இங்க ஒரு மாதிரி, அங்க ஒரு மாதிரி, பீப்புள் கிட்ட ஒரு மாதிரினா, நம்மளுக்கு அந்த மாதிரி பீப்புள் தேவை கிடையாது. ஸோ அப்போ அந்த மாதிரி பீப்புள் 1 lakh per month அச்சீவ் பண்ண பீப்புள் என்னோட லிஸ்ட்ல இருந்து இருக்க மாட்டாங்க. அப்போ நான் ரியலாவே 1000 பீப்புள் நான் அச்சீவ் பண்ணோம்னா என்னோட லைஃபே நான் இல்லாம போயிடுமே. லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது போயிடுமே. ஒரு 3ல இருந்து 5 வருஷம் கைஸ், அவ்வளவுதான். இதுதான் டார்கெட். மேபி ஒரு 2030 அதுக்குள்ள எல்லாருமே அதை அச்சீவ் பண்ணிட்டு ஒரு ஒன் லாஸ்ட் டான்ஸ் மாதிரி, ஒன் லாஸ்ட் இது மாதிரி, ஒரு ஒன் லாஸ்ட் ஈவெண்ட் நம்மளுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட், அதுதான் நம்ம லாஸ்ட் ஈவெண்ட். அதை பண்ணிட்டு இந்த 100 days சேலஞ்சை குவிட் பண்ணுவோம். அதான் என்னோட கோல். இது நாங்க பண்ணிட்டே இருக்கணும். எங்களோட வேற விஷன் இருக்கு, வேற ஒர்க் இருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 40 பீப்புள் மேக் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இந்த 1 yearல. இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லாம இருக்காங்க. ஓகேங்களா, அவங்க இங்க கூட இருக்கலாம். அட்லீஸ்ட் மனசு உங்களுக்கு அப்பாவது கூத்தமா நான் இருக்கேன். மனசுன்னு ஒன்று இருந்துச்சு. நான் அதனால தான் சொல்றேன். நான் வெரி ஓப்பனா நான் அதனால தான் சொல்லிடுவேன். யாரும் என்ன பத்தி எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இருக்கிறதா நான் பேசுறது. ரைட்டுங்களா? எஸ் ப்ரோ. யாருக்காவது ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். அவர் தர்மா ப்ரோ வந்து ஆன்சர் பண்ணுவாரு. சாட்ல போடுங்க, இல்லைனா அன்மியூட் பண்ணி நீங்க கேட்கலாம். சாட்ல போட்டுருங்க. சாட்லயே ஷேர் பண்றேங்க. எஸ், சாட்ல போட்டுருங்க. கமெண்ட் கைஸ், யாரால டைப் பண்றீங்க பண்ணுங்க. டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்க ப்ரோ? 1 டேக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எஸ் ப்ரோ. விஷால் ப்ரோ கேட்டிருக்காரு. ஓகே ப்ரோ. டைம் நான் பிரிச்சுக்குவேன் ப்ரோ. அது என்னோட ஒர்க்கு மாறும். நான் வீட்டில் பாப்பா பார்த்துட்டு இருக்கிறதுனால. ஸோ மினிமம் 4 to 6 hour இருக்கும் ப்ரோ ஒர்க்கிங் ஹவர்ஸ். அது எனக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எப்படி எடுத்தீங்க? அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு ப்ரோ. இங்க பக்கத்துல நான் தேடிதான் அவர் இப்ப இருக்காரு. அவருக்கு நீங்க நேர்ல வாங்க, நான் எப்பயுமே நான் பார்த்துட்டு தான் நம்புவேனாரு. கிளம்பி போனேன். போகணும்னு அவசியம் இல்லை, பட் சரி ஓகே, எனக்கு அப்ப அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ ஓகே, ஒரு இதா இருக்கும்ட்டு போனேன். பார்த்துட்டு ஓகேன்னாரு. ஒரு டீ வாங்கி கொடுத்தாரு. குடிச்சிட்டு அப்படியே ஓகேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதான் ப்ரோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அது ஸ்கிரீன்ஷாட் போட்டு தான். ஆமா ப்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் 10K எடுத்து அனுப்பி போட்டேன் ப்ரோ. அதுவும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே, ஸோ டெய்லி ஹவு மச் அவுட்ரீச் பண்ணீங்க ப்ரோ? ஸோ ஃபர்ஸ்ட் 40 பண்ணேன் ப்ரோ. ஸோ அது கன்சிஸ்டண்டாக இருக்கும். இப்போ நான் வந்து குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கவுண்டை குறைச்சிருக்கேன். ஆனால் குவாலிட்டியான பீப்புள்ஸ் ரீச் பண்ணுன்றதுனால அதுக்கு மாற்றிருக்கேன். ஸ்டார்டிங்ல இருக்க பீப்புள் அதை பண்ணாதீங்க. சாரி டு இன்டரப்ட் ப்ரோ. நீங்க வந்து 40 வந்து நம்பர் வைங்க. நான் உங்களுக்கு லெசன்ல லேர்ன் பண்ணிப்பீங்க அதை பத்தி. யா ப்ரோ, ப்ளீஸ் கண்டினியூ. எஸ் ப்ரோ. So every month 1 lakh and above ப்ரோ. ப்ரோ ஒர்க்கு கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 1 lakh எனக்கு அதுக்கு மேலேயே வரும் ப்ரோ. பிரச்சனை இல்லை ப்ரோ. இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க ப்ரோ? 10K ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அதான் ப்ரோ. ப்ரோ அவுட்ரீச் எந்த டைமிங்? ப்ரோ இது பிசினஸ் பொறுத்து மாறும் ப்ரோ. அதான் எப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ சம் பிசினஸ்க்கு நல்லா வரும். அது ஓனர்ஸ் எந்த ஆமா எந்த இண்டஸ்ட்ரியில கண்டுபிடிக்கும் பார்க்கலாம். கரெக்ட். ஸோ என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க? ஓ சூப்பர். லீட் ஜெனரேஷன் ப்ரோ. எல்லாருமே வந்து சால்வ் பண்ற ப்ராப்ளம் ஒண்ணுதான், லீடு சேல்ஸ். அதான் அவரும் பண்றாரு, அதான் நானும் பண்றேன். எந்த அளவுக்கு எஃபெக்டிவா, எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா, எந்த அளவுக்கு பெட்டரா பண்றீங்கன்றதான் எல்லா இடத்துலயும் டிஃப்ரெண்ட். எல்லா டாக்டரும் என்ன சால்வ் பண்றாங்க, அதே மாதிரிதான் நம்ம எல்லா மார்க்கெட்டரும் சால்வ் பண்றது ஒண்ணுதான். How many clients you have and which niche? Super. இந்த question repeated question bro.
ஓகே சோ ஓகே என்கிட்ட இன்டரப்ட் பண்றது சாரி அகைன் நான் திருப்பி சொல்லிடுறேன். நீஷை பத்தி இவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்த இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. நீங்க அதே இண்டஸ்ட்ரி தான் பண்ணுவீங்க, அதுதான் பொண்ணு போவீங்க. கரெக்டா? அதை பண்ணக்கூடாது. நான் இப்பயே சொல்லிடுறேன். யா ப்ரோ ப்ளீஸ் கண்டினியூ. ஓகே அவன் ஸ்டாப்பர் வீல் கண்டுபிடிங்க ப்ரோ, அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 days சேலஞ்சில் இருக்கும், டே 1 தான் நினைக்கிறேன், டே 1ல இருக்கும், கண்டுபிடிச்சிருங்க. அதை வச்சு நீச்சை டிஃபைன் பண்ணுங்க. எனக்கு ஒர்க் அவுட் ஆனது வேணா நான் சொல்றேன், அது ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு 100% சொல்ல மாட்டேன். அது உங்க பொறுத்து மாறும், நீங்க உங்களோட ஓன் ஒர்க்கு பொறுத்து மாறும். எனக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து இப்ப இருக்கிறது இன்டீரியர் டிசைன் ஒன்று இருக்கு, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒன்று இருக்காங்க, அடுத்து ஒரு டாக்டர் இருக்காங்க, அடுத்து மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைடரே ஒருத்தர் இருக்காங்க, என்ன தெரியாது, இ-காமர்ஸ் ஒன்று. ஸோ டோட்டலாக 5 இருக்கு. இது எல்லாமே ஸ்டாப்பர் வில்லே வந்துருமே. இது எல்லாம் ஸ்டாப்பர் வீல் இருந்தா அவரே கண்டுபிடிக்க போறாரு கைஸ். ஆமா, நீங்க ஆக்சுவலா டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல, ஸ்கிப் பண்ணிட்டு வேற எதனா ஹூக் கிடைக்கும், ஹேக் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறீங்க. இங்க ஹேக்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒர்க் தான் உங்களோட ஹேக். அதான் ஸ்டாப்பர் வீல்ல ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. ஸோ நான் எனக்கு வந்து அவுட்ரீச் போட்டு காலே புக் ஆகாத இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. ஸோ அப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் எந்த இதுன்றது, கரெக்டான ஸ்டாப்பர் மூவர்ஸை கண்டுபிடிச்சு போடுறது நல்லது. நீங்க அதனாலதான் அண்டர்டே சேலஞ்ச் எல்லாருக்குமே ஏன் தெரியுமா ஒர்க் ஆகுது, நீங்க வந்து ஃபண்டமெண்டல் புரிஞ்சுப்பீங்க, உங்களோட ஸ்டைல அதை அடாப்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கும் இங்க வந்து உங்களுக்கான லேர்னிங் இருக்கு. அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நீங்க பார்க்கும்போது உங்களோட ஓன் ஸ்டைல்ல நீங்க வந்து பண்ணுவீங்க. அப்பதான் நீங்க டிஃபரன்ஷியேட் ஆவீங்க, அப்பதான் உங்களுக்கு தனியா ரிசல்ட் கிடைக்கும். யா ப்ரோ ப்ளீஸ். ஓகே ப்ரோ, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பார்ட் டைம், ஒரு 4 hours ஒர்க் பண்ணா அச்சீவ் பண்ண முடியும் ப்ரோ. ப்ரோ என் சுச்சுவேஷன்ல ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. நான் மல்டிபிள் திங்ஸ் பண்றேன், வீட்லயும் ஒர்க் பண்றேன், ப்ளஸ் படிச்சுட்டு வரேன். இப்ப இல்ல, இப்ப முடிஞ்சாங்க. ஆனா கண்டிப்பா இது அச்சீவபிள் தான் ப்ரோ. பட் கன்சிஸ்டன்டா டீப்பா பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. அவர் ஒரு பேரண்ட், அதே மாதிரி படிக்கிறாரு, படிச்சுட்டு ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றாரு. இன்னும் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குன்னு தெரியல. அவர் வேற ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அது சொல்லல, நேத்து சொன்னாரு. ரெஸ்பான்சிபிலிட்டி வச்சு பண்ணிருக்காரா? பண்ணிருக்காரு, பண்ணி முடிச்சிருக்காரு பாருங்க, அச்சீவ் பண்ணிருக்காரு. சோ பாசிபிள் கண்டிப்பா இருக்கு. பாசிபிள் தான் ப்ரோ, கரெக்ட் சிஸ்டம் இருக்குன்ற பட்சத்துல எல்லாமே பாசிபிள் தான். ஆக்சுவலா இவ்வளவு நாள் வந்து ஒரு மதர் பார்த்தோம், கரெக்டுங்களா? இவ்வளவு நாள் வந்து ஒரு மதர் வந்து அச்சீவ் பண்ணதை பார்த்தோம். இப்போ ஒரு ஃபாதர், அவர் வந்து குழந்தையும் பார்த்துக்கிட்டு இப்போ வந்து மந்த்துக்கு 1 lakh rupees அச்சீவ் பண்ணிருக்காரு. வெல்டன் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா இது ரொம்ப ஸ்பெஷல் கேஸ் ஸ்டடி எங்களுக்கு. நான் திருப்பி இதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ண மாட்டேன். ரொம்ப கேஸ் ஸ்டடி எனக்கும் சரி, அருண் ப்ரோக்கும் சரி. ஏன்னா நான் என்ன செட்டப்ல ஸ்டார்ட் பண்ணணும் அதே செட்டப்ல தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன ஸ்டேஜ்ல ஆக்சுவலா நானும் அதேதான் ப்ரோ. அது அந்த ஜியோ அந்த என்ன சொல்லுவாங்க ப்ரோ, மோடம், அது என்ன சொல்லுவாங்க, அது ஜியோ மோடம் நீங்க வச்சிருந்தீங்க, அந்த இது மாதிரி இருக்கும். சின்னதா ஒன்னு இது இருக்கும், அதுல ஒரு சிம், அதுக்கான ஒரு ரீசார்ஜ், ஒரு டெல் லேப்டாப், ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் கிடையாது, இங்க கவர்மெண்ட் கொடுக்கல ப்ரோ, அதனால எனக்கு வரல. ஓகேங்களா? கர்நாடகால இல்லைன்னா எனக்கும் வந்திருக்கும். நான் வந்து ஒரு 35,000 rupees ஒரு டெல் லேப்டாப் வந்து வாங்கியிருந்தேன் அப்போ. அது வந்து நான் ரொம்ப நாள் வாங்கல, காசு வீட்டுல ஏன் அப்போ பிரச்சனை, நாம கொடுக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளவு இது கிடையாது. நான் வாங்கினது 2017 நவம்பர் டிசம்பர் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த லேப்டாப் வாங்கி அதுல தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? 2018 தான் நான் ஜாபுக்கு போனேன். ஜாபுக்கு போயிட்டு 2018 குவிட் பண்ணிட்டேன். அதே லேப்டாப் வச்சு தான் நான் வந்து இது பண்ணது. வேற எந்த டூலுமே, வைஃபையும் கனெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. பெரிய பெரிய நெட்வொர்க் எல்லாருமே கைஸ், இங்க இருக்கிறது எல்லாருமே எங்களோட பழைய வெர்ஷன் தான் நீங்க எல்லாம். ஆமா, அதான் உண்மை கைஸ். சீரியஸ்லி சாலிட் வார்த்தை அது. எல்லாமே நீங்க எங்களோட பழைய வெர்ஷன்ஸ், அவ்வளவுதான். அப்போ இந்த வெர்ஷன் ஆஃப் அருண் அண்ட் நிர்மலோ இல்ல தர்மா ப்ரோ நீங்க ஆக முடியும்ன்றது இது ஒரு ப்ரூஃப். ஓகேங்களா? ஆனா இதே வெர்ஷன் அருணோ, நிர்மலோ, தர்மா ப்ரோ இருப்பாங்கன்னா கிடையாது, அது வேற வெர்ஷனா மாறுவாங்க. ஓகேங்களா? மாறிட்டே இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்க போறோம், நாங்களும் நீங்களும். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்து பண்ணவா ப்ரோ? எஸ் ப்ரோ. ஓகே, ஹவ் மச் கிளைண்ட் இட்ஸ் டேக் டு ரீச் 1 lakh ப்ரோ? இது ப்ரோ அருண் ப்ரோ, நான் சின்ன டவுட் இதுல. அந்த லீட்ஸ் கன்வர்ஷன் செக்கரா ஒரு ஷீட் கொடுப்பீங்கல்ல, போனஸ்ல கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதுதான் ப்ரோ இதுக்கான ஆன்சர். அதுல போய் எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் போட்டா வந்துரும் ப்ரோ. ரொம்ப சிம்பிள். 25,000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்களா 4 கிளைண்ட், 10,000 ரூபாய் சார்ஜ் பண்றீங்களா 10 கிளைண்ட், அதுக்கான ஆன்சர் அதுதான். அதுல எவ்வளவு கால் பேசணும்ன்றத கூட டீடைலா வந்துரும் அதுல. கரெக்ட் தான், அது கரெக்டா பண்ணாவே போதும் கைஸ். நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இல்லாதது என்னன்னா கொடுத்தா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அட் திஸ் காஸ்ட் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க, மார்க்கெட்ல கொடுக்கவும் மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். நீங்க ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்க
நிறைய அது தப்பு கிடையாது. நானும் அப்படிதான் ஓடிட்டு இருந்தேன். ஓகே இதுல நல்லா இருக்குமா, அதுல நல்லா இருக்குமா, அதுல நல்லா இருக்குமான்னு ஒரு கோர்ஸும் நீங்க வாங்கிட்டு வேற வேறத்துக்கு கிட்ட போகாதீங்க. நம்ம கிட்ட வேணா வேற ஏதாவது ஒன்று இதோட அட்வான்ஸ் வெர்ஷனா தான் இருக்கும் அப்போ. ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா 100 days சேலஞ்சோட அட்வான்ஸ் வெர்ஷன் ஏதாவது வேற ஒரு பீப்புள் கிட்ட இருக்குமா நீங்க போனீங்கன்னா அது 100 days சேலஞ்சா தான் இருக்கும் அங்க. சாரி ப்ரோ, டக்குனு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு நான் சொல்லியிருந்தா உங்ககிட்ட நான் செத்துருப்பேன். பட் எனிவே அந்த சேம் மூவி தான் டப் பண்ணி வச்சிருப்பாங்க கைஸ். ஓகேங்களா? நேம் மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு ப்ரோ இதுதான் அங்க இருக்குதுன்ற மாதிரி வந்து நிறைய பேர் அது மாதிரி வந்திருக்காங்க. உண்மையா சொன்னா அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அங்க போய் கோர்ஸ் வாங்கிட்டு என்ன ப்ரோ நீங்க டீச் பண்ண எக்ஸாக்ட் ஸ்கிரிப்ட் கூட, ஆனா அங்க ஃபண்டமெண்டல் மிஸ் பண்ணிருக்காங்க. ஒர்க் ஆகாம போனதுக்கான ரீசன் என்ன, அங்க ஃபண்டமெண்டல் இல்ல. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா ஸ்கிரிப்ட் அங்க ஒர்க் ஆகுது கிடையாது. அங்க அதுக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, ஸ்டாப்பர்னா என்ன, மூவர்னா என்ன. இப்ப இவர் தர்மா ஒர்க் ஆனது வந்து மத்த பீப்புளுக்கு ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆக வேண்டிய அவசியமும் இல்ல. ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நீங்க கத்துக்கிறீங்க. இந்த மார்க்கெட்டிங் தான் கத்துக்கிறீங்க. கம்யூனிகேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க ப்ளீஸ் டெல் மீ. அவரு உண்மையா அவர் நிறைய பேச மாட்டாரு. ஓகேங்களா? அவரும் இப்ப அவரே வந்து மேக் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க ப்ரோ, நீங்களே சொல்லுங்க ப்ரோ. கம்யூனிகேஷன் நிறைய டசு புஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசுறது, அதே மாதிரி கான்ஃபிடன்ட் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா? இப்போ நிர்மல் ப்ரோ மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட் மாதிரி எல்லாம் பேசணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குமா இல்ல என்ன மாதிரியோ இல்ல தர்மா நீங்க உங்கள மாதிரி இருந்தா போதுமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இன்ட்ரோவர்ட் ப்ரோ 100% பேசுறதே தெரியாதுங்களா உங்களுக்கு? அவர் பாருங்க எவ்வளவு ஒரு இதுவா பேசிட்டு இருக்காரு. நார்மலா ஒரு கேஷுவலா பேசுறாரு. இன்ட்ரோவர்ட்னா எப்படி பேசுறாரு அப்படிதான் பேசுறாரு. அவர் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலையில பேசுறாரு. அது திருப்பி நான் இப்பதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோல பார்த்தேன். ஆமா ப்ரோ. வீடியோவே சொன்ன மெசேஜோட போட்டேன். கேஸ் ப்ரோ, நான் மெசேஜே போட்டேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ நிறைய பேர் வருவாங்க என்ன பண்றது அப்படின்னு. இப்போ பாதி நேரம் இவர் வந்து இப்படி மூஞ்ச மறைச்சுக்கிறாரு. இல்ல இன்ட்ரோவர்ட்டோட சயின்ஸ் இதெல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. நீங்களும் இப்படிதான் பண்ணுவீங்க. யாரெல்லாம் 100 days சேலஞ்சில 1 lakh rupees மேக் பண்ணிட்டு அடுத்த கேஸ் ஸ்டடி வர போறீங்களோ ஐம் டேம் சாலிட் இப்படிதான் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் அந்த பேட்டர்ன் இருக்கு பாருங்க, நோட் பண்ணி பாருங்க. டிசைன் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க? டிசைன் ஒர்க் கேட்டதுக்கா? எது ப்ரோ? டிசைன் ஒர்க் கிளையன்ட் கேட்டதுக்கு என்ன சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியல. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் கிராஃபிக் டிசைனிங் இந்த கேன்வால எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. 500 ரூபாய் நம்ம ஃபர்ஸ்ட் 3 day சேலஞ்ச் அப்போ இந்த 100 days சேலஞ்சில் இல்லை. இப்போ நம்ம 100 days சேலஞ்சில் அந்த 3 day சேலஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் கிளைண்ட் கெட்டிங் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 3 day சேலஞ்ச் மட்டுமே இருந்துச்சு. அவர் அதை எடுத்துட்டு ப்ரோ நான் வந்து லீட் ஜென்ரேஷன் பண்ண இதுலேயே பண்ணலாமா, கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம் முடியாது ப்ரோ, ரொம்ப கஷ்டம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய டூல்ஸ் எல்லாம் வந்துடும், இதுக்கான நிறைய இது வந்து ஸ்கோப் வந்து கம்மியாயிடும். ஸோ நீங்கள் கற்றுக்க வேண்டியது சேல்ஸ், இந்த ஆங்கிள்ஸ்ல எந்த ஒரு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அவங்களுக்கு லீட்ஸ் அண்ட் சேல்ஸ் கொண்டு வர ஆங்கிள் தான் நீங்கள் கற்றுக்கணுன்ட்டு அதை அவர் பண்ணாரு. இட் நிறைய பேர் ஈவன் சோமியாசிஸ் வந்து கிராஃபிக் டிசைனர், ரைட்டுங்களா? ஸோ ஷி ஆல்சோ ப்ரோ அவங்க கேட்டாங்க எங்ககிட்ட, ப்ரோ இது பண்ணலாமா? வேணாம் சிஸ், இது உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங்ல ஒரு செகண்டரி சர்வீஸாக வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா அங்கே பே பண்ணுறது உங்களுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், 300 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் இந்த மாதிரி தான் பே பண்ணுவாங்க. அதுவும் எப்பயாவது ஒரு டைம். ஓகேங்களா? ஆனால் இது வந்து மந்த் ஆன் மந்த் பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஒர்க்கு நல்லா பண்ணீங்கன்னா தட்ஸ் மோர் தென் எனஃப். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க சால்வ் பண்ற ப்ராப்ளம் என்ன? நீங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் இருந்தா கிராஃபிக் டிசைனிங் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்றீங்க. அதுக்கு அவ்வளவுதான் பே பண்ணுவாங்க. அது பெயின் அவ்வளவுதான் சால்வ் பண்ணுது. நீங்க பெரிய பெயினை தான் சால்வ் பண்ணணும். கிராஃபிக் டிசைனே எதுக்காக அவங்க யூஸ் பண்ண போறாங்க யோசிங்க. நீங்க அது ஒரு சேல்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு ஆட்ல ரன் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஒரு ஆர்கானிக்கா போஸ்ட் போட்டு லீஸ் வர வைக்கிறதுக்காக தான் எண்ட் ஆஃப் த டே அது யூஸ் பண்ண போறாங்க. அந்த மாதிரியான ஆங்கிள் இருக்க ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணும். அப்பதான் பீப்புள் வந்து அதிகமா பே பண்ணுவாங்க. எப்பயும் சொல்றதுதான், பேராசிட்டமால் டேப்லெட்டோட வேல்யூ ₹1 தான். அப்ப நீங்க அதை வந்து லட்சக்கணக்கான பீப்புளுக்கு செல் பண்ணணும். ஓகேங்களா? அப்படிலாம் ஹார்ட் அட்டாக்கு சால்வ் பண்ற டேப்லெட் மாதிரி நீங்க வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு பிரெயினை வந்து நீங்க சால்வ் பண்ணணும். அப்பதான் நீங்க கரெக்டான. ஐ திங்க் மனிஷா நினைக்கிறேன் அவங்க கேட்டிருக்காங்க, கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ணி அப்புறம் உங்களுக்கு கிளைண்ட் கிடைச்சிருக்காங்க. மீன்ஸ் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணீங்களா? உங்களுக்கு இல்ல கிளைண்ட் எனக்கு எடுக்கிறதுக்கு நான் ரன் பண்ணல, இது வரைக்கும் ரன் பண்ணல. பட் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு டைம் இல்லன்ற பட்சத்துல நான் போவேன் பண்றதுக்கு. ஆட்ஸ் இஸ் ஜஸ்ட் a traffic guys. ஓகேங்களா? இவரு பண்ணது எல்லாமே அவுட்ரீச், மேஜரா அவுட்ரீச் தான் இவர் பண்ணியிருக்காரு. அது மூலியமா தான் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நீங்க ₹1 கூட ஒரு ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்க ஸ்பெண்ட் பண்ணலாம், காசு இருக்கு ப்ரோ நான் பண்றேன் ப்ரோனா ஃபாஸ்டஸ்ட் வே கொஞ்சம். ஓகேங்களா? ஆட் மூலியமா நீங்க காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்றீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணலாம்.
ப்ரோ விஷால் ப்ரோ கேட்டிருக்காரு கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ் ரெண்டுமே பண்றீங்க. எஸ் டெஃபினட்டா அவர் அது ரெண்டுமே தான் பண்றாரு. சர்வீஸ் பண்ணி ரெண்டுமே கொடுப்பாரு bro. ரெண்டுமே பண்ணி கொடுப்பாரு ரெண்டுமே சர்வீஸா கிளையண்ட்டுக்கு சர்வீஸா ப்ரொவைட் ப்ரோ. பண்றாரு. பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ப்ரோ நீங்க என்ன பண்ணீங்க உங்க ஜேர்னில? நாங்க என்ன அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டா இருந்தா என்ன சொல்லுவீங்க? மிஸ்டேக்கா ப்ரோ கன்சிஸ்டன்டா பண்ணல ப்ரோ. அதுதான் கைஸ் ஒரு விஷயம் கன்சிஸ்டன்டா சொல்லவா? பண்ணல. இந்த கொஸ்டின் நாங்க ரிப்பீட்டா எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஒரே ஆன்சர் தான் சொல்றாங்க. ஒரே ஆன்சர். கன்சிஸ்டன்சி. எல்லா கேஸ் ஸ்டடி எடுத்து பாருங்க. அவங்க மிஸ் பண்றதே காமனா ஒன்று இருக்கும், கன்சிஸ்டன்சி. நீங்களும் அதான் ஃபோக்கஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி இஸ் கீ கைஸ். சக்சஸ் கீ அது என்ன சொல்லுங்க போடுங்க. ஓகே எனிவே அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா ப்ரோ ஃபேஸ்புக் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த ஹரிஷ் ப்ரோ இது நம்ம வந்து நீங்க இதுல கேட்க வேண்டிய கொஸ்டின், பட் இங்கே நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீங்க ஃபிங்கர் டிப்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இங்க வந்து ஸ்கூல்ல இல்ல ஃபார்முலா கேட்க போறாங்க நம்ம ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றா கிடையாது. நீங்க ப்ராப்ளம் சால்விங் ஆங்கிள் இருப்பீங்க. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அப்சர்வ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா திருப்பி ரெஃப்ரெஷ்ஷா கேளுங்க, இல்லை சாட் ஜிபிடி இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு. அதான் அரவிந்த் சொல்லியிருந்தாரு பாருங்க, பெர்ப்ளெக்சிட்டியோட சிஇஓ. நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இப்ப இல்ல. அந்த உலகம் மாறி போச்சு. அந்த சிச்சுவேஷன் வந்து மாறி போச்சு. சரிங்களா? நீங்க வந்து யோசிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க. எஸ் ப்ரோ. ப்ரோ அப்புறம் எந்த நீஷ்ல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணீங்கன்னு அது சொல்லுங்க ப்ரோ. பாவம் விஷால் ப்ரோ 5 வாட்டி போட்டாரு. என்ன நீஷ் தான் ப்ரோ நீங்க ஸ்ட்ரகிள்? இல்ல ப்ரோ நான் ஸ்ட்ரகிள்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. எனக்கு ஃபண்டமெண்டல் தெரியும். எப்படினாலும் எடுத்துருவேன் ப்ரோ. உட்காந்து ஸ்ட்ரகிள் மீன்ஸ் வந்து லீட் குவாலிட்டி இஷ்யூ இருந்திருக்கு. ஆனா நான் அந்த இடத்துல டைம் கேட்டு உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏதாவது ஒரு இடத்துல ஃபைன் கிடைச்சு இல்லாட்டி நான் டவுட் வந்து இவர்கிட்ட கேட்டுருவேன். நூறு கான்சி விடுவேன் எப்ப பார்த்தாலும். அவர் ஏதாவது சொல்லுவாரு. ஆனா சொல்யூஷன் கிடைச்சிருவாங்க. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு கைஸ். நம்ம தேடணும். தேடுறதுக்கு உண்மையாவே சொல்ற சோம்பேறித்தனப்படுவோம். அப்படிலாம் நாமளே வந்து இது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பயந்து உட்காந்துரும். இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மைண்ட் செட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா ப்ரோ மெக் டிபார்ட்மெண்ட் சொல்லிருக்கீங்க, இது ஃபுல்லி டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எவ்வளவு நாள் இருந்துச்சு? இனிஷியலா கிளைண்ட் பத்தி சொல்லுங்க. ரிசல்ட் கொண்டு வர முடிஞ்சதா? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுக்கு என்ன ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்க. ரிசல்ட் எல்லா கிளைண்ட்டுக்கும் வந்திருக்கு ப்ரோ. அது பிரச்சனை இல்லை. நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான், கரெக்ட் தான். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு மார்க்கெட்டிங். அருண் ப்ரோ சொல்லும் போதும் சரி, அதனால நான் எடுத்து பண்ணேன். அதான் ஒரு ரீசன், மெயின் ரீசன். வேற என்ன கேட்டீங்க? மறந்துடுச்சு. அவருக்கு அது வேற ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டு வரைக்கும் அது அப்போ பேசலாம். நம்ம அவர் வர வைக்கிறேன் அப்போ. ஓகேங்களா? ஆனா ஆக்சுவலா அவர் வேற ஒண்ணு பண்றதுக்கு அது காசு தேவை. ஓகேங்களா? உண்மைதான் ப்ரோ. நான் மெயினான ரீசன் வந்து எனக்கு மணிக்காண்டி தான் பண்றேன். பட் எனக்கு பிடிச்சதுனால தான் நான் பண்றேன். ஆமா, இது பிடிச்சிருக்கு. when compared to some other அவர் ஒரு வேற ஒரு பேஷன் வச்சிருக்காரு. அதோட இது செகண்டரியா வச்சிருக்காரு. ஓகேங்களா? இது ஒரு செகண்டரி இது ஒரு இன்னும் ஒரு சர்டன் இயருக்கு அதை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு பேஷன் நோக்கி அவருக்கு ஒரு பேஷன் இருக்கு. அதுக்கு மணி இல்ல. அந்த மணியை வந்து ஃப்ரீலான்சிங்ல earn பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலும் மணி தேவை. பிடிச்சிருக்கு. செகண்டரியும் பிடிச்சிருக்கு. அது அவருதான். ஒன் மோர் திங் நான் சொல்றேன். மெக்கானிக்கலை விட மார்க்கெட்டிங் ஈஸி தாங்க. மெக்கானிக்கலே முடிச்சிட்டீங்க நீங்க. என்னங்க இந்த क्वेश्चन இது? ஈஸின்னு சொல்லாதீங்க. மெக்கானிக்கல் வந்து நான் வந்து 7 வருஷம் எடுத்துக்கணும் ப்ரோ. அது ஈஸின்னு சொல்லாதீங்க ப்ரோ. சாரி தல. அது வந்து அவங்க படிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம வந்து மார்க்கெட்டிங் நீங்க படிச்சு நீங்க வந்து தத்துவ ஞானி உங்களெல்லாம் அப்படி சொல்லுவேன் நானு. சொல்றீங்க பாருங்க. அவுட்ரீச் பிகின் பண்ற பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ட் 3 பாயிண்ட்ஸ் என்ன சொல்வீங்க ப்ரோ? சோஃபியா சிஸ் கேட்டிருக்காங்க. அவுட்ரீச் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க ப்ரோ. அவங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் பண்ணுங்க ப்ரோ. வேற என்ன பண்ண முடியும்? மெசேஜ் கிராப் பண்ணுங்க. நானே சொல்லிடுறேன் ப்ரோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ சொல்றது கேளுங்க. செகண்ட் அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ சொல்றது மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? தேர்டு அருண் ப்ரோ நிர்மல் ப்ரோ மட்டும் சொல்றது மட்டும் கேட்டுட்டே இருங்க. ஓகேங்களா? இது மட்டும் போதும், வேற எதுவுமே தேவை கிடையாதுங்க. அவுட்ரீச்ல அங்க என்ன லேர்ன் பண்றீங்க? செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம எவ்ரி வீக் செஷன் சொல்லுங்க ப்ரோ. ஐம் சாரி, அவர் அருண் ப்ரோ சொன்னதுதான் உண்மை. நீங்க நாங்க சொல்றது கேளுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வரலைன்னா அதே திருப்பி எங்களே கேளுங்க ப்ரோ, எனக்கு ரிசல்ட் வரலன்னு கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான் மேட்டரே. நாங்க சொல்றதை கேளுங்க ப்ரோ. பண்ணிட்டு கேளுங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. அதுதான் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் சொல்றத பண்ணிட்டு எனக்கு வரல ப்ரோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நாங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்க கவலையப்படாதீங்க. எங்களுக்கு தேவையில்ல, நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நான் என்ன பண்ண சொல்றேன் உங்களை? நீங்க ஜனகணமனகிரியை போய் எல்லாம் எங்கன்னா போய் பாடவா சொல்றேன், இல்லைன்னா மேடையில் போய் பேசவா சொல்றேன்? அவுட்ரீச் தானங்க பண்ண சொல்றேன். ப்ரோ கௌஷிக் ப்ரோ பாவம் நிறைய வாட்டி கேட்டு இருக்காரு. ப்ரோ ஐ ஃபீல் லைக் lack of talent. Success is only for talent people. Is that talent important or focus, discipline, consider? அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ டேலண்ட் தான் இம்பார்ட்டண்டா? ப்ரோ எனக்கு அப்படி எதுவும் தோணல. அப்படி பார்த்தா நான் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொன்னீங்க, எனக்கு அது ஓகேவா தோணுச்சு. நான் பண்ணேன், எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அவ்வளவுதான். பிராக்டிஸ் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதே போதும். தெரிஞ்சுக்கங்க, ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்கங்க. இருங்க கைஸ்.
டிசிப்ளினா இருங்கன்னு தான் சொல்ல வராரு. ஆனா ஒன் மோர் திங் சொல்லிடுறேன், எல்லாருமே இங்க வந்து டேலண்டோட பொறக்கல. அது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஹெரிடேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஸ்கில் இருக்கு. ஆனா எல்லாருமே அது மாதிரி கிடையாது. ஆனா சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஃபோக்கஸா இருப்பாங்க, டிசிப்ளினா இருப்பீங்க. இது ரெண்டுமே இருந்து நீங்க கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவீங்க. என்ன தெரியுமா வெரி ஆகும் ப்ரோ? டைம் வெரி ஆகும். இப்ப நான் வந்து ஒரு 100 நாள்ல பண்றேன்னா, தர்மா ப்ரோ வந்து ஒரு 120 நாள்ல பண்ணுவாரு. நீங்க ஒரு 150 நாள்ல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 90 டேஸ்ல கூட பண்ணலாம். உங்களுக்கு தேவையான டிசிப்ளின், ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி. இவ்வளவுதான் மேட்டர். இதுதான் மேட்டர். நீங்களே போட்டுருக்கீங்களே, அதுதான் மேட்டர். வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் படிச்சேன். எனக்கு ஏஐ வெப்சைட் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும் ப்ரோ. இதுல நான் எந்த சர்வீஸை ஃபர்ஸ்ட் மேண்டரியா ப்ரொவைட் பண்ணலாம், செகண்டரியா எந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம்? நானே இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ எது வந்து பெரிய பெயினை சால்வ் பண்ணி கொடுக்குது? நீங்க கிராஃபிக் டிசைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கிட்ட, ஒரு பர்சன் கிட்ட போய் நிக்கிறீங்க. அதே மாதிரி அவருக்கு நான் வந்து சேல்ஸ் கொண்டு வர கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. பீப்புள் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுதான் பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒன் மோர் திங், வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றீங்களா? வெப்சைட் டெவலப்மெண்ட் என்ன பண்ண போகுது? பீப்புளுக்கு எதை சால்வ் பண்ணி கொடுக்க போகுது? கிராஃபிக் டிசைனிங் பண்றீங்களா? வீடியோ எடிட்டிங் பண்றீங்களா? இது எண்ட் ஆஃப் த கோல் என்னதான் பண்ணி கொடுக்க போகுது ஒரு பிசினஸ்க்கு? கிராஃபிக் டிசைனிங் பண்ணி ஒரு கிராஃபிக் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அதை அவங்க எங்க யூஸ் பண்ண போறாங்க? அது எண்டில் போய் என்ன முடிய போகுது? டைரக்ட்லி இன்டைரக்ட்லி சேல்ஸ் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. நீங்க பண்ற ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் வந்து சேல்ஸ் பண்ணி அதுதான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். நீங்க எந்த பிசினஸ் தான் பண்ணுங்க, வேற எந்த சர்வீஸ் கொடுங்க, கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் தே ரியலி வாண்டட். ஜஸ்ட் சிம்பிளா ஒன்று சொல்றேன். ஒரு 75 இயர்ஸ் ஒரு ஓல்டு ஒரு பர்சன் வச்சுங்களேன், ஒரு தாத்தா. அவரு பாவம் ஒரு 3 நாளா ஒரு 5 நாளா சாப்பிடல, நடந்துட்டே போயிட்டு இருக்காரு ரோட்ல. ஓகேங்களா? ரோட்ல நடந்துட்டே போயிட்டு இருக்காரு, தண்ணியும் இல்ல, எதுவுமே இல்ல. ஓகேங்களா? நீங்க அவர்கிட்ட போயிட்டு, தாத்தா வாழ்க்கையில முன்ன வரணும்னா நீங்க இது பண்ணுங்க, அது பண்ணுங்க, நான் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கத்துத்தரேன், இல்ல உங்களுக்கு அது கத்துத்தரேன். ஐயோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு குடியா இருந்தா, அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஓகேங்களா? நீங்க நீங்க மேபி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்லி கொடுத்து அவர் ஏதாவது லைஃப் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்து அவர் வேணா நான் 100 டேஸ் சேலஞ்சில் கூட சேர்த்து விட்டுருங்க. அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. அவருக்கு அது தேவை கிடையாது. அவருக்கு பாவம் சாப்பாடு, பசி எடுக்குது, 3 நாளா சாப்பிடல, தண்ணி இல்ல, ரோட்ல நடந்துட்டே போயிட்டு இருக்கேன். யாருன்னா ஏதாவது வாங்கி தருவாங்களா, ஏதாவது கொடுப்பாங்களான்னு. நீங்க போயிட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு இது பண்ணி தரேன், நான் உங்களுக்கு இதுவா மாத்துறேன், நீங்க வந்து இன்ஸ்டால தாத்தா இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்கு, அதுல நீங்க செவுத்த பார்த்து பேசினா உங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ். அடா போடா இவனன்ட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸா அப்படின்னா என்ன? ரொம்ப நல்லா தாத்தா வந்து அசிங்கமா திட்டிட்டு போயிடுவாரு. அந்த மாதிரி அவங்களுக்கு பாவம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. அடுத்த வேலை சாப்பாடு. ஒரு 3 இட்லி கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதேதான் பிசினஸ் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த சேல்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அதுதான் எல்லா பிசினஸ்க்கும் இருக்கு. எல்லாமே ரெவென்யூ தான் கைஸ் மேக் பண்ணணும். அத முதல்ல சால்வ் பண்ணுங்க. பிசினஸ் ஒன்று இருக்கு, நீங்க அதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சார் இந்த கிராஃபிக் டிசைனிங் பண்ணலாம், இது நல்லா இருக்கும். சார் இந்த ஏஐ மூலியமா நம்ம இதெல்லாம் பண்ணா நமக்கு இன்னும் ஆட்டோமேஷன் உங்களுக்கு நல்லா வரும். இதெல்லாம் ஒர்க் ஃப்ளோ எங்க வரப்போகுது? நிறைய லீடு வர இடத்துல அந்த ஒர்க்கை ஃப்ளோ பண்றதுக்கான ஆக்டிவிட்டிஸ் இது. நான் இன்னும் ஏஐ பத்தி ஏன் நிறைய பேசலன்னா, எந்த ஒரு ஏஐ டூல்ஸும் சரி, எந்த ஒரு ஏஐன்னு சொல்லி டைரக்டா வந்து இன்னும் ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இன்னும் பெருசா டெவலப் ஆகல. இன்னும் வரும், கண்டிப்பா வரும். பட் அந்த அளவுக்கு டெவலப் ஆகலை இன்னும். அது எல்லாமே வந்து லீடு வந்த உடனே வர ப்ராப்ளத்தை, சேல்ஸ் வந்த உடனே வர ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரிங்களா? ஃபாலோ பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் அது ஒன்றும் எஃபெக்டிவா இல்லை. பட் எனிவே நீங்க சால்வ் பண்ண வேண்டிய டைரக்டா ரெவென்யூவை அட்டாக் பண்ணும் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் இன்டைரக்டா அட்டாக் பண்ற சர்வீஸ் எல்லாம் நீங்க வந்து பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரோ, நான் இன்னர் வேர்ல்டு ஜிம் ட்ரைனிங் ஃபார் லீடர்ஸ் கொடுக்குறேன். எமர்ஜென்சி ப்ராப்ளம் சால்விங் இல்லை, என்னன்னு புரியலீங்களா? எனக்கு வேணா டிஎம் பண்ணுங்க, எல்லாரும் டிஎம் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நிர்மலா தான் படிக்கிறீங்க நீங்க. நோ ப்ராப்ளம். அது பெரிய ஃபார் லீடர்ஸ் கொடுக்குறேன். எமர்ஜென்சி ப்ராப்ளம் சால்விங் இல்லை. நீங்க ஃபிட்னஸ் தானே கொடுக்குறீங்க. அது அவங்க ப்ராப்ளம் தானங்க. நிறைய பேருக்கு நிறைய ஹெல்த் திங்ஸ் இருக்கு. இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் அபௌட் த ஃபிட்னஸ்னா அது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு அது தேவை. அது கரெக்டா நீங்க மார்க்கெட்டிங் சொல்லுங்க சிஸ்டர். சாரி. ஃபிட்னஸ் வந்து நான் மைண்ட் செட்டுக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுக்குறேன் ப்ரோ. பிசிக்கலுக்கு கிடையாது. ஓகே. அப்ப அது மூலமா என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகுது ப்ரோ? சாரி ப்ரோ. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிறது மூலமா என்ன ரிட்டர்ன் கிடைக்க போகுது? எனிவே இது கேஸ் ஸ்டடிஸ் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிடலாம். நம்ம டிஎம்ல பேசலாம், இல்லைன்னா இதுல இருக்கும் அதுலயும் பேசலாம். நான் இங்க ரொம்ப நீங்க என்ன வேணா சர்வீஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப் இந்த மூணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுமா உங்களுடைய சர்வீஸ்? எண்ட் கோல் அவங்களுக்கு அது கிடைக்குமா? அப்பனா உங்களால ஈஸியா செய்ய முடியும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அது மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. அப்ப உங்களுடைய ஆஃபர் அப்போ நீங்க அந்த டே 1 நீங்க பாத்தீங்கன்னா சிஸ் அது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? அதுலயே தான் டவுட் வந்துச்சுன்னா
டெஃபினட்டா இன்னும் நீங்க வரலாம். நம்ம செஷன்ஸ்ல கேளுங்க. நிர்மல் ப்ரோ கிட்ட நீங்க வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். எஸ். நான் அதை பத்தி சொல்றேன். உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் எனிவே நான் சொன்ன பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு மெசேஜ்லயும் நான் சொல்லுவேன். ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், இந்த மூணுத்துல எதனா ஒரு பெரிய ப்ராப்ளம், எதனா ஒரு ப்ராப்ளத்தை உங்களுடைய ஆஃபர் சால்வ் பண்ணணும். இப்போ நீங்க மென்டல் ஓகே ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது ஃபிக்ஸ் பண்றது மூலமா அவங்களுக்கு ஹெல்த் கிடைக்குமா, அவங்களுக்கு வெல்த் கிடைக்குமா, அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் ஆகுமா? ஜஸ்ட் திங்க். அப்படிலாம் அலைன் ஓகே சரிங்களா? ராஜேஷ் ஓகே ப்ரோ ஒரு கிளைண்ட்ஸ் பத்தி ஓகே சொல்லிட்டாரு என்னென்ன இண்டஸ்ட்ரின்ட்டு. தர்ஷன் ப்ரோ அவுட்ரீச்சுக்கு வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்றீங்களா இல்ல செப்பரேட் நம்பர் செப்பரேட்டா நம்பர் யூஸ் பண்றீங்களா? இது நம்ம சரி எஃப்ஏக்யூல கேட்க வேண்டியது கொஸ்டின் இது, சப்போர்ட் கால்ல. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவுட்ரீச்க்கு நார்மல் தான் ப்ரோ, வாட்ஸ்அப் தான், பிசினஸ் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஓகே தான் இருக்கு. பிசினஸ் வாட்ஸ்அப் அதுலயே கொஞ்சம் நல்லா வந்துடும் ப்ரோ. ஸோ அவ்வளோதான். ப்ரோ அவுட்ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணீங்களா? எவ்வளவு டேஸ்க்கு ஃபாலோ பண்றீங்க? 1 டே விட்டு 1 டே பண்ணுவேன் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் போட்டுட்டு 1 டே ஃப்ரீயா விட்டுருவேன், நெக்ஸ்ட் டே பண்ணுவேன், அதுக்கடுத்து கேப் போடுவேன், அப்படியே டெய்லி இருக்கும். நாங்களும் Outreach அதான் இப்போ இருக்கும். ஒன் டே பண்ணா எங்களுக்கு வந்து சேல்ஸ் கிடைச்சிருமா ப்ரோ, லீவ் கிடைச்சிருமா, இதுதான் அந்த கொஸ்டின். அடுத்து அது தெரியாது guys. நாம தான் பண்ணணும், கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். Yes, ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி நீங்க கத்துக்கிட்டு இருக்கிறதே ஃபண்டமெண்டல்ஸ் தான் சிஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ இவரு புதுசா எதுவும் கத்துக்கல சிஸ்டர், நீங்க கத்துக்கிட்டு தான் அவரும் கத்துக்கிட்டாரு. நீங்க கத்துக்கிட்டு தான் ஃபண்டமெண்டல். ஓகேங்களா? அதுதான் நீங்க ஃபண்டமெண்டல் இருந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து தான் நீங்க எல்லாமே கத்துக்கிறீங்க. என்ன மார்க்கெட்டிங் என்ன, சைக்காலஜிக்கல்னா என்ன, அங்கிருந்து நம்ம எப்படி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கனெக்ட் பண்றது, அங்கிருந்து தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்க. அதுதான் ஃபண்டமெண்டல். அது சரியா புரிஞ்சுக்காம நம்ம இந்த மெசேஜ் சில பேர் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நானே பார்த்துட்டு நம்ம ஸ்டூடெண்டே பண்றாங்க ப்ரோ. இப்போ டே 1 இருக்கு பாத்தீங்களா, டே 1 வீடியோல ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே அடா இவர் அருண் ப்ரோ ஏதோ சொல்றாரு, நிர்மல் ப்ரோ ஏதோ சொல்றாரு, அதெல்லாம் வேணாம். லாஸ்டா என்ன மெசேஜ் அனுப்புறாங்க, இதுதான் மெசேஜா போட்டுட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுல என் பேர் கூட போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. என் பேர் கூட நான் ஏதாவது ஐ ஆம் அருண்குமார் போட்டு பண்ணிச்சுங்களா, அது அந்த பேர் கூட போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்க பேர் வேற இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்திருக்கு. அருண் பேர் போட்டாதான் வரும், அருண் ப்ரோன் பேர் போட்டிருக்கு, அப்படிதான் அந்த ஸ்கிரிப்டுக்கு தான் காலே புக் ஆகும். நீங்க தான் அப்படி சொல்லிருக்கீங்க. அப்ப அது ஃபண்டமெண்டல் இல்ல. ஃபண்டமெண்டல் அது முன்னாடி நம்ம டீச் பண்ணது, எதை பண்ணா உங்களுக்கு வரும்ன்றது தான் ஃபண்டமெண்டல். நிறைய பேர் அந்த மெசேஜ் அனுப்பிச்சா வந்துரும் கிடையாது. அந்த மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா நிறைய பேர் அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அது பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் புக் ஆகும். எப்போ ப்ரோ கன்சிஸ்டன்டா அவுட் ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்போ எனக்கு காசு தேவைப்பட்டதோ அப்பத்துல இருந்து ப்ரோ, எப்போ கஷ்டம் வந்ததோ. இப்போ ரீசெண்டா நீங்க மறுபடியும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்க இல்லீங்களா, அது எவ்வளவு நாள்ல ப்ரோ? இப்போ ஐ திங்க் எனக்கு அப்டேட் பண்ண இது ஓகே இது 45 டேஸ் ப்ரோ. கன்சிஸ்டன்டா பண்ணதுன்றது 45 டேஸ். நவம்பர் 10ல ஆரம்பிச்சேன். 10ல தான் எனக்கு வந்து அந்த கிளைண்ட் மணி கிடைச்சிச்சு 10K. அதுக்கடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவரு அதுக்கு முன்னாடி ஏதோ எக்ஸாம் வேற ரீசன் எல்லாம் வந்து இந்த இது வந்துட்டு இந்த 1 lakh per month அச்சீவ் பண்ணது வந்து அவர் நெக்ஸ்ட் லாஸ்ட் 45 டேஸ்ல வந்து அவுட் ரீச் பண்ண ஒரு திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுங்க. 45 டேஸ்லும் பண்ண பீப்புள் இருக்காங்க, 106 டேஸ்ல பண்ண பீப்புள் இருக்காங்க, 150 டேஸ்ல பண்ண பீப்புள் இருக்காங்க, 30 டேஸ்ல பண்ண பீப்புள் இருக்காங்க, 5 டேஸ்ல பண்ண பீப்புள் இருக்காங்க. எவ்வளவு நாள்ல யாருக்கு எப்படி ஆகணும்னு நமக்கு தெரியாது. அப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தேன்னா நான் ஒரு நீங்க இப்போ பே பண்ண உடனே இன்னொரு பேஜுக்கு கொண்டு போயிருப்பேன். அருண் அஸ்ட்ராலஜர் ஆன்லைன் கன்சல்டன்ட், நீங்க 100 டேஸ் சேலஞ்ச் சேர்ந்த உடனே இதுக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க எப்போ எந்த நாள்ல எந்த டைம்ல நீங்க இந்த 1 lakh per month அச்சீவ் பண்ணிடுவீங்க நான் சொல்லுவேன். என் கூட 1-on-1 கன்சல்டேஷன் வச்சுங்க, ஆன்லைன் ஜோதிஷம் பார்க்குறேன், ஆன்லைன் அஸ்ட்ராலஜர்ன்ட்டு நான் வந்து வச்சிருப்பேன். எனக்கும் அதுதான் வேணும். அட பாருங்க, இப்போ பாருங்க சதீஷ் ப்ரோ நீங்க அடுத்த மாசம் 30ஆம் தேதி பண்ணிடுவீங்க ப்ரோ, சிவா ப்ரோ நீங்க வந்து ஜான் மாசம் 3ஆம் தேதி பண்ணிடுவீங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ நான் அட்வான்ஸா கேஸ் ஸ்டடி போட்டுருவேன், அட்வான்ஸ் ஆட் கூட கிரியேட் பண்ணி விட்டுருவேன் நான். ரைட்டுங்களா? ஸோ அப்போ நல்லதாக தான் இருக்கும். யாருக்குமே யாரும் தெரியாது, முடியாது. அது நீங்க பண்ற ஒரு எஃபர்ட்ஸ், நீங்க போற எஃபர்ட்ஸ் மூலியமா அது 20 நாள்ல முடியலாம், 10 நாள்ல முடியலாம், இல்ல ஈவன் 100 டேஸ்ல பண்ணிடலாம், 150 டேஸ். நீங்க ஆனா 1 lakh per month அச்சீவ் பண்ண வரைக்கும் நாங்க எங்களோட சப்போர்ட் இருக்கு. ப்ரோ டேட்டா என்ன சொல்லுங்க பாத்தீங்களா? கன்சிஸ்டன்ட்டா 100 டேஸ் எஃபோர்ட் போட்டீங்கனாலே உங்களால 1 lakh per month அச்சீவ் பண்ண இப்போ பாருங்க, அவர் 45 முடியும். டேஸ் தான் எடுத்துக்கினாரு. அது முன்னாடி வந்து லாஸ்ட் த கன்சிஸ்டன்சி. அவரு ஏதோ ஒரு ரீசன்னால அவர் விட்டாரு, மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணாரு. 45 டேஸ் கன்சிஸ்டன்டா எஃபர்ட் போட்டாரு. எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவாரு, ப்ரோ நான் இவ்வளவு வந்துட்டேன் ப்ரோ, 30K வந்துட்டேன் ப்ரோ, 50K வந்துட்டேன் ப்ரோ, இன்னொரு 50K தான் ப்ரோ, வந்துருவான் ப்ரோ, கேஸ் ஸ்டடி கொடுத்துருவான் ப்ரோ. அவர் அந்த ஒரு இருக்கணும் கைஸ். அது எனக்கு அது உண்மையோ எனக்கு போய் தெரியாது. பட் ஐ ஃபீல் லைக் யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்றாங்களோ அவங்க எப்படியாவது எனக்கு ஒரு கிளைண்ட் எடுத்துன்னு வந்துடுறாங்க, ப்ரோ நான் இது எடுத்துருவேன் ப்ரோ, நெக்ஸ்ட் மாசத்துக்குள்ள நான் ஒரு 30,000 போயிடுறேன் ப்ரோ, நெக்ஸ்ட் மாசத்துக்குள்ள ஒரு 50,000 போடுறோம் ப்ரோ. யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் இப்போ கூட ஒரு மெசேஜ் பாருங்க, யாரு ஹரிஷ் ப்ரோ நினைக்கிறேன்,
ஓகேங்களா? அவர் போடுங்க ப்ரோ ஐ அச்சீவ் 15K திஸ் மந்த் டெஃபினெட்லி ஐ வில் கம் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடி கூடிய சீக்கிரமா. அவர் மேபி இங்க இருக்காரான்னு தெரியல. ஓகேங்களா? போட்டு விட்டுருக்காரு இருக்கு ப்ரோ பாருங்க இங்க இருக்காரு பாருங்க. இப்பதான் நான் சொல்றேன் அது மெசேஜ் அப்படின்னு நோட்டிபிகேஷன்ல பார்த்தேன். ஸோ ஈவன் லிங்கேஷ் ப்ரோ ஒரு கிளைண்ட் எடுத்திருக்காரு. இது எல்லாமே லைவ்ல நடக்குதா? இப்போ லிங்கேஷ் ப்ரோ வந்து அவர் ஒரு சின்னதா 1500 rupees. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இன்னொரு குரூப்ல நம்ம பீப்புள் போட்டிருந்தாங்க 10,000 rupees. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. அது உங்களுக்கு எப்படியோ வந்து கொண்டு வந்துடும். யூ நோ நீட் டு வரி அபவுட் தட் ஒன். கன்சிஸ்டண்டா பண்ணுங்க. எப்போ ப்ரூவ் வரும்னு நீங்க அதை யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அலைனா இருக்கீங்க கைஸ், அவ்வளவுதான் மேட்டர். அருண் ப்ரோக்கு மெசேஜ் பண்ண சொல்ல கடவுள் கூட அலைனா இருக்கீங்க. அது ஒரு சர்வீஸ் நான் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ. அது ஒரு சேலஞ்ச். அலைன் வித் லைவ் அருண் கோச்சிங்கே ப்ரோ. அலைன் வித் அருண் என்ற ஒரு இது சேலஞ்ச். அலைன் வித் அருண். வாவ், வாட் a challenge name bro. யாரெல்லாம் சரிங்க நான் தரேன் ப்ரோன்னு போடுங்க. நான் வர்றேன் தலைவா, நான் வர்றேன். நம்மளுக்கு ஒரு சீட்டை போட்டு வைங்க. ஸோ இது ஒரு நல்லா இருந்துச்சு, ஒரு எமோஷனலா ஃபன்னா. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்காரு இந்த தர்மா ப்ரோ. ஐ வாண்ட் டு விஷ் ஹிம் அ பெஸ்ட். ஏன்னா வந்து அவரோட நெக்ஸ்ட் ஏன்னா அது சொல்ல வேணா, நிறைய பேர் கூட சொல்ல வேணாம் விஷன், அந்த அவரோட விஷன் அண்ட் பேஷன் சொல்ல வேணாம்னு வந்து ஒரு ரீசன். ஸோ அவர் வந்து அது நெக்ஸ்ட் அதை அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணிட்டு பிறகு அதை வந்து அவர் பேசணும் ப்ரோ. நீங்க அது கேரண்டி கொடுக்குறீங்களா தர்மா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. வந்துடலாம் ப்ரோ, அதுல இருக்கு. ப்ரோ நீங்க அதை நீங்க பண்ணிடுவீங்க கரெக்டா. நீங்க அதை பண்ணிடுங்க. ஸோ இதுவும் நீங்க விடாதீங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி இதுவும் பண்ணிட்டு இருங்க. நல்லா அச்சீவ் பண்ணுங்க. 3 lakh 5 lakh இது 1 lakhன்றது தர்மா ப்ரோக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஓகேங்களா? பாருங்க டோக்கன் அட்வான்ஸ் அனுப்புறோம் ப்ரோ. மெசேஜ் பண்ணுங்க. டோக்கன் அட்வான்ஸ் லிங்க் அனுப்புங்க ப்ரோ அனுப்புறாங்க பாருங்க. நம்ம பசங்க ஃபாஸ்டா இருக்காங்க. ஓகே எஸ். ஸோ அவரு அதை அச்சீவ் பண்ணும் ப்ரோ. ஏன்னா இவரு எனக்கு தெரியும் இவர் அச்சீவ் பண்ணுவார். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். நிர்மல் ப்ரோ கிட்ட சொல்லியிருக்கேன். அவர்கிட்டயும் நான் சொல்லியிருக்கேன் ப்ரோ நீங்க ஏன் வர மாட்டேறீங்க, நெக்ஸ்ட் நீங்க தான் வரணும். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா தர்மா ப்ரோ? ஏன்னா அவருக்கு எனக்கு தெரியும் அவரு போடுற எஃபர்ட்ஸுக்கு as being a father, being a supportive for a wife, being like a student and அவர் இன்னொரு ஒரு இதுலயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகேங்களா? ஒரு ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணி அவர் பண்ணியிருக்காருன்னா நீங்க ஏன் பண்ண முடியாதுன்றது எடுத்துன்னு போங்க. ஓகேனா? இந்த வருஷம் இப்போ வரப்போற வருஷம் 2026ல சிஎம் ஆவறாரோ இல்லையோ நாம ஆவறோம்டா, நாம சக்சஸ் ஆவறோம்டான்ட்டு நீங்க ஆவுங்க. ஓகேங்களா? ஸோ யாரு வந்தாலும் கண்டிப்பா யாரு வந்தாலும் நம்மளோட வாழ்க்கை நாம தான் மாத்திக்கணும். இப்படி ஒரு குத்து, அப்படி ஒரு குத்து. ரைட்டுங்களா? நம்மளோட வாழ்க்கை நாம தான் மாத்திக்கணும். வந்தா ஓகே, சில ஏதோ ஒரு யாராவது வந்தாங்கன்னா லைஃப் மாறும்னு நினைக்கிறீங்கன்னா கிடையாது. ஏதாச்சும் ஓவராலா எல்லாரோட இதுவும் வந்து மாறும்னா ஓகே டன். ஆனா உங்களோட வாழ்க்கை உங்களுக்குன்னு வந்து தர்மா ப்ரோ நீங்க பாவம் சம்பாதிக்கல, உங்க ஒய்ஃப் வந்து 2 கிலோமீட்டர் நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இந்தாங்க 20,000 ரூபாய் அருண் ப்ரோவோட கோர்ஸ் சேர்ந்துங்கன்ட்டு யாரும் வந்து கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீங்க போடுற எஃபர்ட்ஸ் உங்களோட லைஃப, உங்களோட ஃபேமிலிய எல்லாம் மாத்தும். ஸோ இதை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணுங்க. வேற எதையும் நீங்க பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நீங்க டெய்லி கான்டென்ட்டோ, டெய்லி அவுட்ரீச்சோ, டெய்லி நம்ம கிட்ட டவுட்ஸ் கேட்கறதோ, வீக்லி செஷன்ஸ் அட்டென்ட் பண்றதோ தட்ஸ் மோர் தென் எனஃப். வேற எதுவும் தேவை கிடையாது. ஸோ சொல்லுங்க ஐ ப்ராமிஸ்ன்றது போடுங்க. எவ்ரி கேஸ் ஸ்டடி நம்ம சொல்லிட்டு தான் போறோம். நான் வரேன் ப்ரோ ஐ ப்ராமிஸ்ன்றது போடுங்க. ஐ ப்ராமிஸ் ஜஸ்ட் போடுங்க. நான் கேஸ் ஸ்டடிக்கு வரேன், ஐ வில் அச்சீவ்ன்றது ஐ ப்ராமிஸ்ன்றது போடுங்க. நான் வரேன் ப்ரோ கண்டிப்பா. எஸ் நிறைய கம் ஆன் கைஸ் எவ்ரி ஒன். எல்லாருமே போடுங்க ஆன் த வே. கண்டிப்பா எல்லாருமே நீங்க எல்லாம் அச்சீவ் பண்ணுங்க. அது அச்சீவ் பண்ணா வேற மாதிரி இருக்கும்பா. லைஃபே வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அது ஒரு வாட்டி நான் ஃபீல் பண்ணி பாருங்க. நான் சும்மா சொல்றேன் ஒண்ணு. இவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை நீங்க லவ் பண்ணியிருப்பீங்க, இல்ல ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேசும்போது எப்படி இருக்கும் ஃபீல் சொல்லுங்க. கமான் சும்மா சீக்கிரட்டா கேட்குறேன். சொல்லுங்க எப்படி இருக்கும்? என்ன ப்ரோ? அந்த நிர்மல் ப்ரோ உங்களை கேட்கல ப்ரோ. கேட்காதீங்க தான் சொல்ல வரேன். எப்படி இருக்கும் அந்த ஃபீல் சொல்லுங்க. அது அந்த பொண்ணு நம்மளுக்கு பிடிச்ச கலர் ட்ரெஸ் போடணும் வந்தா எப்படி இருக்கும்? இல்ல நாம போடணும் வந்த கலர் ட்ரெஸ் போடணும் வந்தா எப்படி இருக்கும்? நம்மள பார்த்தா எப்படி இருக்கும்? 4வது குழந்தை அதே இமேஜினேஷன் போய்டுவோம் ப்ரோ. நாங்க கல்யாணம் ஆகி 2வது குழந்தை 4வது குழந்தை போய்டுவோம் ப்ரோ.
அப்படி அவங்க கிளாஸுக்கு போகும்போது நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அதை விட நல்லா இருக்கும் இந்த 1 lakh per month அச்சீவ் பண்ணுங்க. அது பண்ணுங்கயா. அவரு பாரு நிர்மல் ஷாக் ஆயிட்டாரு அப்படின்னு. அதை விட நல்லா ஹாப்பினஸ் கொண்டு வரும். அதை விட லைஃப் உங்களுக்கு மாத்தும். ஏன்னா அப்படி பார்த்துட்டு போறவங்க விட்டு போற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஆனா நீங்க உங்களை எப்பவும் நீங்க உயிர் இருக்கிறவருக்கும் உங்களை நீங்க விட மாட்டீங்க. ரைட்டுங்களா? மூச்சுட்டு இருக்கும் நான் என்ன விட்டுருவேனா? கிடையாது. அப்ப அந்த மணி ஏர்ன் பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸை விட இந்த ஹாப்பினஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? நீங்க சும்மா சிம்பிளா சொல்லி நான் முடிச்சிடுறேன் ப்ரோ. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். தேர் வாஸ் அ டே சண்டேனா 25 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கின நாள் இருக்கு நானு. எங்க அப்பா போக மாட்டாரு. நான் சொல்றது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்னு நினைச்சுங்களேன். ஒரு மேபி ஒரு 12-15 இயர்ஸ் பேக்னு நினைச்சுங்களேன். ஓகேங்களா? ஒரு 25 ரூபாய் அப்பா போக மாட்டாரு. ஏன்னா கம்மியா அன்னைக்கு காசு கம்மியா இருக்கும். அவரு போய் ஒரு 1/4 kg ஒரு 1/4 kg தான் வரும்னு நினைக்கிறேன். ஒரு 250 grams. ஓகேங்களா? ஸோ 25 rupees. அப்போ அப்பா போனா என்ன 25 rupees தான் வாங்குறாங்கன்றது ஒரு மாதிரி இதுவா இருக்கும்ட்டு என்ன அனுப்புவாரு. ஓகேங்களா? இன்னைக்கு எப்படி இருக்கும்னா ஒண்ணு சொல்றாங்கன்னா நான் அதோட ஜாஸ்தியா தான் வாங்கிட்டு வருவேன். அதுவும் சந்தோஷம்ப்பா. வீட்டுல எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்கல்ல. ரைட்டுங்களா? அவங்க ஒண்ணு சொல்றாங்களா அதை விட ஜாஸ்தியா தான் வாங்கிட்டு வரேன். அப்ப எது அது அந்த ஹாப்பினஸ் எங்கிருந்து வருது? அந்த மணினால வருது. மணி எல்லாம் ஹாப்பினஸ் கொண்டு வராது. சொல்றது மணி ஜாஸ்தியா வச்சிருக்க பீப்பிள். ஹலோ. ஓகேங்களா? மணி ஹாப்பினஸ் கொண்டு வரும். மணி ஹாப்பினஸ் கொண்டு வராத திங்ஸ் எல்லாம் தூரம் வைக்கும். அப்ப அந்த மணி நம்மளுக்கு தேவை. அந்த மணி அச்சீவ் பண்றது தான் இது ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாதான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரும் கைஸ். தப்பு பண்ணாத இடத்துல நீங்க நிறைய வாட்டி நீங்க நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணாத இடத்துல வந்து நாம ஏதோ தப்பு பண்ண மாதிரி இப்படி நின்றுட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதனால திமிரா இருக்கும்னு நான் சொல்ல வரல. தைரியமா இருக்க முடியும் உங்களால. ரெண்டுதும் வேற வேற. ஓகேங்களா? திமிரா இருக்கணும்னு இல்ல, தைரியமா இருக்க முடியும். நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ அந்த தைரியம் கொண்டு வருது எதனால? நம்மள மாதிரி இன்ட்ரோவர்ட் பாய்ஸ்க்கெல்லாம் பார்த்துக்கலான்றது ஒரு காசு இருந்துச்சுன்னா பார்த்துக்க முடியும். லைஃப்ல எதுவும் வந்தாலும் கான்ஃபிடென்ட். இந்த வார்த்தை எக்ஸாக்ட்டா அதுதான் இந்த சண்டேனால நான் அதனால சொன்னேன். ஒரு சிக்கன் நான் இப்போ நான் அப்போ கூட நான் பேசினேன். 25 நான் எப்பெல்லாம் நான் பேசுவேன் என் சிஸ்டர் கூட நான் பேசுவேன். அப்போல்லாம் 25 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம்ல. அப்பா அனுப்ப மாட்டாரு. மீன்ஸ் அவர் போக மாட்டாரு, என்ன அனுப்புவாரு. நான் போயிட்டு என்ன சொல்லுவேன்னா அவர் கேட்பாரு என்னப்பா இவ்வளவுதான்ட்டு. ஆமா நான் மட்டும் தான் இருக்கேன்ட்டு வீட்டுல நான் சொல்லிட்டு வருவேன். மீன்ஸ் நான் மட்டும் தான் சாப்பிட்றேன் இன்னைக்கு வீட்டுல, எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க போய் சொல்லிட்டு வருவேன். ஸோ அப்போ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் வந்திருக்கோம்னா எதனாலனா எஃபர்ட்ஸ் போட்டதுனால தான்ப்பா. ஓகேங்களா? எஃபர்ட்ஸ் போட்டதுனால தான் வந்திருக்கோம். படிப்பு அறிவு எனக்கு இல்லை. அப்போ கேட்டார் ஒருத்தர், யாரு ஐ திங்க் கௌஷிக் ப்ரோ, டேலண்ட் இருந்தா. எனக்கு எந்த டேலண்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி பேசுறேன்னது கூட இது வந்து நான் கண்டினியூஸா பேசி தான் நான் பேசுறேன். தெர் வாஸ் அ டேஸ் இவன் ஆள் கூட நீ பேசவே மாட்டியான்னு கூட சொன்ன நாளுங்கெல்லாம் இருக்குப்பா. ஓகேங்களா? நீ பேசவே மாட்டேன்ற ஒரு இதெல்லாம் கூட இருக்கு. தெர் வாஸ் அ டே ஈவன் என்னோட கிளாஸ்மேட் எல்லாம் இவன் ஊமன் நினைச்ச பீப்புள் கூட இருக்காங்க. ப்ரோ நீ பேசுவியா? நான் இவ்வளவு நாள் ஊமன் நினைச்சுன்னு இருந்தேன் ப்ரோன்னு சொன்ன 8th ஸ்டாண்டர்ட்ல. ஓகேங்களா? அப்போ டேலண்ட் கிடையாது. ஓகேங்களா? அப்போ டேலண்ட் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? எஃபர்ட்ஸ் எவ்ரி சிங்கிள் டே நான் எஃபர்ட்ஸ் நான் போடுறேன். இப்போ கூட நான் வந்து ஏதாச்சும் ஒன்று நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பேன். ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு இருப்பேன். ஓகே இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? இப்போ கிளைண்ட்டுக்கோ இல்லை இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? அது எப்படி அப்போ எப்படி மாற்றலாம், அப்படி மாற்றலாம் என்ற ஒரு திங்கிங் தான் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணும். அதை நீங்கள் எடுத்துன்னு போங்க. என்னடா இதெல்லாம் சொல்கிறாரு கேஸ் ஸ்டடி இல்லைன்னா யாரும் நினச்சிங்கன்னா தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற பீப்புளெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணாவே இல்லை ஏதாவது சொன்னாவே வந்து வேற மாதிரி பேசுகிறாங்களாம். நம்ம அதினோ ஜென்ஜின்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாம் அது தெரியாது. ஓகேங்களா? ஜென்ஜிங்க புரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் உங்கள் அண்ணன் சொன்னா கேட்பீங்களா? அந்த அண்ணன் தான் நான். இல்லை தம்பி சொன்னா கேட்பீங்களா? அந்த தம்பி தான் நான். ஓகேங்களா? ஸோ அதுவாக நீங்கள் எடுத்துகிட்டு சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பை நீங்கள் மாற்றுங்க. எனக்கு நீங்கள்
எதுவும் பண்ணது தேவை கிடையாது. நிர்மல் ப்ரோக்கு எதுவும் பண்ண தேவை கிடையாது. உங்க ஃபேமிலிக்கு நீங்க பண்ணுவீங்க. உங்களுக்கு நீங்க பண்ணிக்கோங்க guys. அதுதான் ஒரு எங்களுக்கு ட்ரெஸ் நீங்க பண்ணணும். அவ்வளவுதான். ஒரு ரீசெண்டா கூட ஒருத்தர் அப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அவரு சம்பாதிச்சு எடுத்து கொடுத்து வந்து அவரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது அந்த ஹாப்பினஸ் எப்படி இருக்கு நம்ம ஸ்டூடெண்ட் தர்மா ப்ரோலாம் இப்போ அவரோட ஃபேமிலியில அவரு ஏதோ ஒன்று பண்ணும்போது அது சந்தோஷமா இருக்கும்பா. தர்மா ப்ரோ சொல்லுங்க நீங்க ப்ரோ இதை நான் ஷேர் பண்றேன் bro. நான் இந்த திங்ஸ் மட்டும் ஷேர் பண்றேன். நான் வந்து ஃபைனல் இயர் ஆக்சுவலி நான் வந்து 21 வயசுலயே மேரேஜ் பண்ண பையன். ஸோ என்னன்னா இப்ப மணி கிடையாது என்கிட்ட. காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். என்கிட்ட சுத்தமா மணி இல்லை. எங்க அப்பா அம்மா வந்து 1 இயர் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நான் கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு தான் சொன்னேன். எனக்கு வந்து வீட்டுல என் ஒய்ஃபுக்கு வாங்கி தரதுக்கு ஒண்ணுமே இருக்காது கையில காசு. பட்டு நான் ஆஃப்டர் வந்து என் கையில காசு வந்த பிறகு இப்ப இன்னைக்கு கூட தான் மதியம் போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது 2 பேரும் போய் வெளியே கடைக்கு முன்னாடி இப்ப எண்ணி பார்த்துட்டு இருப்போம் காசு. இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு பேசாம இருந்துட்டேன். ஸோ எனக்கு அது எப்படி சொல்றது ட்ரெஸ் தானே எடு அப்படின்ற என்னன்னா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐயோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு போய் உள்ள போய் அதோ காசு பத்தலாம் ஒரு மாதிரி ஆயிருமே ஒய்ஃபு சங்கடப்படுவாங்கன்னு நினைச்சேன். பட் இப்ப எனக்கு அது இந்த எடுத்துக்கான்னு நான் எடுத்து கொடுத்துருவேன். இதான் காசு பஸ் கேட்டு எவ்வளவு வேணா எடுத்துக்க மிச்சத்தை கொண்டு வா அப்படின்னு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் ப்ரோ. அது எப்படி அந்த ஃபீல் அவருக்கு தெரியும். அது அந்த ஃபீலை நீங்க இருக்கிற எல்லாருமே ஃபீல் பண்ணணும். அது எல்லாருமே நீங்க அதை உங்க லைஃப்ல கேப்சர் பண்ணணும் அந்த மொமெண்ட்ஸை. அதுதான்ப்பா எங்களோட ஒரு விஷன். 1 lakh per monthன்றது அதுதான் எங்களோட விஷன். 1 lakh per month மணி. அந்த 1 lakh per monthல நீங்க என்னெல்லாம் மாற்ற முடியும் உங்க லைஃப்லன்றது பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அதை அச்சீவ் பண்ணிட்டு பிறகு இன்னும் நீங்க 3 lakh 5 lakh எல்லாம் போகணும். 1 lakh பத்தாது. ஆனா 1 lakh நீங்க அச்சீவ் பண்ணிட்டு பிறகு ஒரு ஹாப்பினஸ் வரும். உங்களோட செலவுலயே எவ்வளோ திங்ஸை நீங்க சால்வ் பண்ணலாம். கடன் எவ்வளோ இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கடன் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கடன் வந்து ப்ரோ 5 லட்சம் இருக்கு ப்ரோ, 3 லட்சம் இருக்கு ப்ரோ, அப்பா அம்மா வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து அந்த கடன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு சொந்தமா அவங்க வேற எல்லாம் பண்ண பீப்புள் இருக்காங்க நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகேங்களா? அப்பா அம்மா கடன் எல்லாம். ஸோ அது எல்லாமே நீங்களும் பண்ணணும். பாருங்க 40 lakhs கடன் இருக்காங்க ப்ரோ. அருண் ப்ரோ 40 lakhs கடன் வச்சிருக்காரு அவங்க அப்பா அம்மா. ஓகேங்களா? அப்போ அதை எதுனால வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ தெரிஞ்சு வந்துச்சோ தப்பு பண்ணணுமோ இல்ல நம்மள ஏமாத்திட்டாங்களோ ஏதோ ஒண்ணு. ஆனா அதை நம்ம சால்வ் பண்றது நாம தான் பண்ணணும். பசங்க இப்போ உங்க வீட்டுல 2-3 பேர் இருக்கலாம், அண்ணன் தம்பி இருக்கலாம். ஆனா ஒருத்தன் தான் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? 2-3 பேர் இல்லை நீங்க வேணும் பண்ணி பாருங்களேன். ப்ரோ எங்க வீட்டுல 3 பசங்க ப்ரோ, 3 ஆம்பளை பசங்க ப்ரோனா 3 ஆம்பளை பசங்களுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்ட பிறகு போயிடுவாங்க. அப்போ நாம அந்த ஒருத்தனா இருக்கலாமே. வீட்டை மாத்துற ஒரு பர்சனா, நம்ம வாழ்க்கையை மாத்துற ஒரு பர்சனா. அது நான் இருந்திருக்கேன்ப்பா, நான் இருப்பேன்ப்பா. தர்மா ப்ரோ வந்திருக்காருப்பா, நிர்மல் ப்ரோ வந்திருக்காருப்பா. ஓகேங்களா? அந்த நிர்மல் ப்ரோலாம் அவங்க அம்மாக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்க அம்மா இவ்வளவு சந்தோஷம் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஐம் சாரி ப்ரோ. நானும் என் ஸ்டோரி சொல்றேன். ஈவன் அதை நான் லிங்க்டின்லயும் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். எங்க அம்மாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா எனக்கு ஞாபகம் இருந்து நான் பட்டது என்னன்னா, அவங்க வந்து சனிக்கிழமை கோயில்ல வந்து நின்றுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு. இந்த ஸ்லிப்பர் அது கால் வலிக்காம இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் அது. அவங்க வந்து அந்த நின்றுவாங்களா அப்படி ரொம்ப நேரம் நிற்பாங்க. நின்றுட்டு கோயில் சுத்தும் போது அப்படியே ஒரு மாதிரி நொண்டி தான் வந்து சுத்துவாங்க. அந்த ஸ்லிப்பர் வாங்கிட்டு நின்னும் போது அந்த பெயின் அவங்களுக்கு இல்ல. நல்லாவே சுத்துனாங்க ஃப்ரீடமா. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து என்கிட்ட சொல்றாங்க, எனக்கு கால் வலியே தெரியலடா, சூப்பரா இருக்கு. அந்த ஸ்லிப்பர் 200 ரூபா தான். அப்போ எங்களுக்கு அது பெருசு. 200 ரூபான்றது உண்மையாவே ரொம்ப பெருசு. ஸோ அது ஒரு பெரிய மூமெண்ட். அது எவ்வளவு கோல்டன் மூமெண்ட் தான். இப்ப கூட அது அப்படியே பிரைன்ல இருக்கு பாருங்க. எஸ், அந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? வேற என்ன வேணும்? ஓகேங்களா? எல்லாம் நிறைய பேர் ஐ ப்ராமிஸ்ன்னு போட்டிருக்கீங்க. நான் தான் ப்ரோ அண்ணன் எனக்கு மட்டும் 40 lakhs. நீங்க அப்போ என்ன ப்ரோ பண்ணீங்க? ஏதோ பிசினஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல கேம் ஏதாவது விளையாண்டீங்களா? அழகான போய் கடன் அப்பா அம்மால 80 lakhs பணக்கார பாருங்க. அதான் பாருங்க, ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க கைஸ். ஓகேங்களா? நான் ஒண்ணு லாஸ்ட் சொல்லி முடிச்சிருக்கேன். என்னோட அண்ணனோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா, அவரு கிளாஸ்மேட்டு. ரீசெண்டாக வந்து எங்கள் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஒரு 5000 ரூபாய் கொடுறான்னு கேட்டாரா. ஒரு நல்ல ஃபேமிலி, அவங்க நல்ல பணம் வச்சிருக்கிற ஒரு ஃபேமிலி, கடை பிஸ்னஸ்லாம் வச்சிருக்கிற ஃபேமிலி. என்ன ஆச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு கேம் விளையாடினாராம். கேம் விளையாடு ஓகே காசு வந்துச்சுன்ட்டு போட்டு 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆயிடுச்சான்.
அதுல வந்துடும், இது போயிடும், நம்மளுக்கு வந்துடும், சரி இது வந்துச்சு, மறுபடியும் போடலாம், மறுபடியும் ஆடலாம், மறுபடியும் இப்போ 10 லட்ச ரூபாய் அந்த கடையில இப்போ விட்டுட்டு, ஓகேங்களா, இப்போ ஏதோ ஒரு கம்பெனிக்கு நைட்டோட வாட்ச்மேனா போயிட்டு இருக்க, நைட்ல வாட்ச்மேனா போயிட்டு இருக்க. ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பணம் வந்து டக்குன்னு இதெல்லாம் வந்துடும், நம்ம அது போட்டா அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஃபர்ட்ஸ் போடணும், படிக்கணும், ஓகேங்களா, அதை நீங்க பண்ணுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் தர்மா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ் இன் திஸ் லைவ் கேஸ் ஸ்டடி. நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பீங்க. யாருக்கெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு ஐன்ட்டு போட்டுருங்க. நம்ம தர்மா ப்ரோவும் குஷியாவாரு, சந்தோஷமா அவரும் வந்து ஓகேங்களா. எஸ், எல்லாருமே இன்ஸ்பயர்டா இருக்கீங்க, வருவீங்க, நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க, உங்களாலும் முடியும். டேலண்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. கன்சிஸ்டண்டா எஃபர்ட்ஸ் போடுங்க, கன்சிஸ்டண்டா கிளாஸுக்கு வாங்க, டவுட்ஸை கேளுங்க, இது மட்டும் போதும், வேற எதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஐ இன்ஸ்பயர்ட். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ நிர்மல் ப்ரோ, உங்களுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல. எங்க ஓடிபி சொல்ல சொல்லி சாவடிக்கிறாங்க ப்ரோ, அதுக்குதான் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஓடிபி சொல்லிடுங்க ப்ரோ, ஓகேங்களா. சொல்லிட்டேன், ஃபார்வர்டும் பண்ணிட்டேன், ஆனாலும் கேட்கல உங்களுக்கு. பை கைஸ், டேக் கேர். எல்லாரும் இம்ப்ரூவ் ஆகும், கவலைப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தர்மா. தேங்க்யூ.